சரி ஜென்மதின நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்னைக்கும் உங்களுக்கு தான் பர்த்டே, ஆனாலும் நாங்கள் தான் வாங்கிக்க போகிறோம் கேள்வி கேட்டு. எல்லாம் வேதாந்தா ரிலேட்டட் கொஷின்ஸ் தான். நிறைய அடி வாங்கின கேள்வி தான் திருப்பி கேட்க போகிறோம். வேற மாதிரி பர்ஸ்பெக்டிவ்ல புதுசாக அடி வாங்கலான்னு. ஸோ கொஞ்சம் பிரிச்சுட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு கேள்வி. எனக்கு தானே ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின் கேட்கறதுக்கு. எனக்கு கேட்கறது தருமி மாதிரி எனக்கு கேட்கத்தான் தெரியும். அப்படி கூட வச்சுக்கலாம். We have seen many people who started the journey along with us and now not here, which is the greatest pitfall where one can fall in the spiritual journey, where we need to be very careful. அது வேதாந்தத்திலே பதில் இருக்கு. அதாவது ஆசிரியர் இது இருக்கு இல்லையா, பாலமாக இருக்குன்னு சொல்கிறது என்னது, சுரஸ்யதாரா அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, the whole human being accomplishment-ஏ நம்ம என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணாலும் either religious or material pursuit, அந்த ரெண்டு பர்சூட்டையும் பண்ணுறது நம்மளுடைய அகங்காரத்தை வச்சு தான் பண்ணுறோம் இல்லையா. நான் ஒரு 108 சண்டியாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம அகங்காரத்தில் பண்ணுறோமா ஆத்மா பண்ணுமா? அகங்காரத்தில் பண்ணுறோம். அது மாதிரி எல்லா விஷயமும் அகங்காரத்தை வச்சு பண்ணிட்டு இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்கிறது, அந்த அகங்காரத்தை விட்டுறணும்னு சொல்கிறது. அதாவது லிட்டரலி விட்டுறணும். அதாவது பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி அகங்காரம்னு ஒன்று இல்லவே இல்லை, அது பொய்யா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அந்த அகங்காரத்தை பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறோம் பண்ற வரைக்கும் கூட என்ன பண்றோம், நான் பகவான் கிட்ட என்னோட அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணிடுறேன். அது வரைக்கும் எல்லாராலையும் கம்ஃபர்டபுளா பண்ண முடியும். ஏன்னா அதுல நான் இருப்பேன், அதனால அது வரைக்கும் அது பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த டோட்டலா என்னுடைய ஓனர்ஷிப்பையே நான் விடணும், என்னுடைய ஐடென்டிட்டியே விடணும் அப்படிங்கிறது வெரி 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 டிஃபிகல்ட். இப்போ சுரேஷ் குமார் சுவாமி வந்திருக்காரு.
அவர் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 இயர்ஸ் இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்குது. நுங்கம்பாக்கம் மெயின் ரோடில் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்றாரு, என்ன சுவாமி இது என்ன இது எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே உடனே சொல்கிறது. லிட்டரலாக நான் எவ்வளோ ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், என்னை பற்றி நான் எவ்வளோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், என்னை பற்றி என்ன ஒரு அபிமானம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே வந்து அதை வந்து விட சொல்கிறது. இது எப்படி சுவாமி, எல்லாம் ஒத்துக்க முடியாது, முடியும். அதாவது உள்ளேன்னு சொல்கிறாரு, இட்ஸ் நாட் லைக் தட், உணர்ந்து சொல்கிறாரு. அப்புறம் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சுகுஜி அழகாக சொல்லுவார், நல்லா உள்ளே கூப்பிட்டு போவாங்க, அப்புறம் டோட்டலாக வெள்ளை கோழி மாதிரி தோலை உடிச்சிருவாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உடிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம கிளாஸில் கேட்குற போதோ இல்லை வந்து டீச்சர் சொல்கிற போதோ அது வந்து ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். அது வந்து அப்படி சொல்கிற போதே இன்னொருத்தரை பற்றி யோசிச்சுருவோம். அப்புறம் நமக்கு அப்படின்னு நான் அப்படியே இருந்தால் கூட ஃப்யூச்சரில் நம்ம இப்படி இருக்கணும் ஒரு காலத்தில், இந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு காலத்தில் அது ஆகும் அப்படின்னு ஏதோ ஒன்று இதை போஸ்ட்போன் பண்ணுவோம், இல்லைன்னா மற்றவா பேரில் வந்து அதை யோசிச்சுட்டு விட்டுருவோம். அது இல்லாமல் ஃப்ரம் த டே வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து ட்ராவல் பண்ணுற போது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கையும் நான் படிக்கிறதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு யார் பார்த்துட்டே வராலோ அவளால் இந்த பிட்ஃபாலில் விழவே முடியாது. இது வந்து ஒரு வேற ஒரு ஆப்ஜெக்ட் நாலேஜ் மாதிரி படித்து அப்புறம் நான் வந்து ஞானி ஆகணும், அப்புறம் வந்து நான் ஒரு ஞானின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், அப்படிலாம் எனக்கு வந்து ஒரு உள்ள ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா என்னை பற்றி. அப்புறம் வந்து சில பேருக்கு படம் பிடிக்கும், சில பேருக்கு புகழ் பிடிக்கும். ஸோ இந்த நாலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் புகழ் பயங்கரமாக கிடைக்கும், எல்லாருமே பயங்கரமாக பாத பூஜை பண்ணுவா, எல்லாரும் வந்து நீங்கள் தான் ஈஸ்வரான்வா, எல்லாமே சொல்லுவாள். ஸோ அந்த டைம்லலாம் எப்படி இருக்குது மைண்டு, அந்த டைம்லலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது அவள் படித்தவளுக்கு தான் தெரியும். ஸோ இந்த நாலேஜ் வந்து ஒழுங்காக உள்ளே போகல அப்படின்னா அது எல்லாமே அகங்காரத்தில் சேர்ந்துடும். நான் வந்து ஒரு ஞானி ஆகிட்டேன், நான் அந்த ப்ராசஸையும் தாண்டி வரணும். நான் அந்த ப்ராசஸ் உள்ளே போயிட்டு தான் வந்திருக்கேன். நேற்று கூட குருநாதனோட ட்ராவல் பண்ணும்போது சொன்னேன், நான் வீடு கொண்டு அப்படி வந்து உட்காந்து நான் ஞானின்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுவேன், நீங்கள் வந்து அப்படியே வரும்போது புஷ் பண்ணி அமைச்சிடுவேன். ஸோ தட் இஸ் வேர் குரு பிளேஸ் எ கிரேட் ரோல். நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை, எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் எல்லாம் நான் தான் சூப்பர் அப்படின்னா அப்படியே வசமாக்கி அமைச்சு விட்ருவா. இதுதான் வந்து இந்த பரம்பரையில் இருக்கிற ஸ்டைல். இது ரெண்டுமே உண்மை ஆக்சுவலி. அதனால வந்து இதை படிக்கிற பொழுது ஆக்சுவலாக வந்து நான் பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறத விட இருக்கிறது எல்லாம் பிரம்மன், அதனால நான் பிரம்மன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிடிச்சோம்னா இந்த பிட்ஃபால் வராது. அப்புறம் வந்து ஈஸ்வராவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை மாத்திரம். செல்ஃப் நாலேஜ் இஸ் நத்திங் பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பகவான். அது வந்து முதலே நமக்கு தெரியணும். நான் தனி, பகவான் தனி, அப்புறம் பகவான் ஒருத்தர் இருக்காரு, அவரு நானும் ஒன்று அப்படி கிடையாது. பகவான் மட்டும்தான் இருக்காரு, நான் வந்து தனியாக ஒரு ஆள் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த நான் ஒரு ஆள் இல்லை, பகவான் மட்டும்தான் இருக்காருங்கிறது தான் டோட்டல் எந்த ரிசல்ட். அதனால பகவானை முதலேருந்தே பிடிச்சி பகவானுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் மாறிட்டே போகிறது. இல்லை அவர் வந்து எங்கேயோ இந்த பகவானாக இருப்பார், அதுக்கப்புறம் வந்து நம்மளை சுற்றி ஏதோ ஒரு கர்மபல தாத்தாவாக இருப்பார், அப்புறம் நிமித்த இன்டெலிஜென்ட் காசாக மாறணும், அவரே உபாதான காரணமாக மாறணும், அவரே விவரத்த காரணமாக மாறணும், அவரே அக்காரணமாக மாறணும். அதுக்கும் எனக்கும் உள்ள என்ன சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்த்தா ஐடென்டிஃபை ரெண்டு பேரும் வந்து எசென்ஷியலி ஒன்று அப்படின்வான். ஸோ ரூபத்தில் ஒன்றா இருக்கிறதுனால இன்வேரியட்லி ஒன்றுமே பண்ண முடியாமல் நான் பகவானாக தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுது அப்படின்னா இந்த பிட்ஃபால் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் படிக்கிற போது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் வெறுமை வந்து அதை வந்து ஒரு ஆர்ம் சேர் ஃபிலாசபி மாதிரி படித்து அதை வந்து ஒரு அகாடமிக்காக படித்து அப்புறம் அதில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் பண்ணுறதோ இல்லை அதை வச்சு நான் நிறைய பேர் சொல்லுங்க அதை வச்சு சயின்ஸை ப்ரூவ் பண்ணுறேன், அப்புறம் இதை வச்சு நான் நிறையா தேசத்துக்கு நல்ல, அதாவது அவளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் சயின்ஸை ப்ரூவ் பண்ணலாம், ஒருத்தர் வந்து நான் வந்து தேசத்தை இதை வச்சு நம்ம வந்து சரி பண்ணிடணும், பகவத்கீதாவை வச்சு தேசத்தை சரி பண்ணிடணும், அதெல்லாம் இல்லை. பகவத்கீதாங்கிறது மோட்ச சாஸ்திரம் எனக்காக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே எனக்கு கனெக்ட் பண்ணி அதோட எப்படி நம்ம சேர்ந்து படித்தோம்னா
இந்த பிட்ஃபால் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் இங்கே என்ன கிரேட்னா ஆஷபூதியில் அதை எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். டீச்சிங்லேயும் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், அதை எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருப்பான், நான் பேசும்போது சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால என்ன ஆகும், ஒரு இது வந்து ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தை அதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆர் பெயின்ஃபுல் விஷயம் என்ன அப்படின்னா ஹர்ட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய மைண்டு. எங்கே பார்த்தாலும் நம்மளை திட்டுற மாதிரியே இருக்கும், எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை எப்பயாவது நம்மளை டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாம் வந்து ஃப்ரம் வேதாந்திக் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் வந்து பிளெஸிங். எவ்வளோ வந்து சத்சங்கத்தில் குருக்கிட்ட வந்து நம்மளுடைய ஓப்பன்னஸ் காட்டுறோமோ, எப்படி நம்ம எவ்வளோ நேக்கடாக இருக்கோமோ அவ்வளோ வந்து இது வந்து சீக்கிரமாக புரியும். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அது எனக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. என் வாழ்க்கைக்கு வந்து நான் இதெல்லாம் என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா இது புரியாது, தப்பாக புரியும். எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி நான் சாஸ்திரத்தோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் குரு இருக்கா. அவகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்காம, அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கும் என் மைண்டுக்கும் என்ன கனெக்ஷன், என் மைண்டை அஃபெக்ட் ஆகாமல் எப்படி அதுலேருந்து நான் வந்து தப்பிச்சு சாஸ்திரத்துக்கு என் மைண்டை கொடுக்குறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோம்னா இந்த பிட்ஃபால்லாம் நடக்கவே நடக்காது. ஓகே ஜி. ஸ்ரீ குருபியோ நமக. ஜி வந்து இந்த வேதாந்த ஞானத்தை அடையிறதுக்கு வந்து 3 இது சொல்கிறது: சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிரவணம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எங்களோட ஆர்ஷபோதியில் வந்து நம்ம குருஜி கொடுக்குறது வந்து அவ்வளோ ஸ்பூன் ஃபீட் பண்ணுறபடி ஒவ்வொரு இதுவும் ரிப்பீட்டேஷன் எல்லாமே வந்து அந்த மனனம் பண்ணுற மாதிரியே அந்த சிரவணத்திலே முடிஞ்சிடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேச்சுரலாக எந்த ஒரு டவுட்டும் இது வரைக்கும் வர எனக்கு கேட்டதில் எது சொன்னாலும் குருஜியாக திரும்பி ரிப்பீட்டடாக சொல்லி நம்ம போகிறோம். ஸோ மனநமும் முடிஞ்சிடுது அப்படின்னு நான் நினச்சிட்டு நிதித்தியாசம் ஒண்டி பண்ணால் போதும் அப்படின்னு நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணால் என்னோட அசம்ஷன் வந்து இட் இஸ் கரெக்ட். இப்போ வந்து இந்த நாலேஜில் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, டீச்சிங்கில் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம்லாம் ஒரு வேர்ட்ஸ். அதுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்கு. அதாவது என்னன்னா, எனக்கு சாஸ்திரம் சொல்றது வந்து எது வந்து தாத்பரியமா எதை சொல்றது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அப்படின்னு உனக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வேதம் சொல்ற ஒரு வேர்டு வந்து ஸ்ரவணம். அது மாதிரி டவுட்டு, எனக்கு வந்து பிரம்மன் இதுதான் அப்படின்னு எனக்கு புரியல, ஏன்னா என்னுடைய வேற பிரமாணம்லாம் வேற ரிப்போர்ட் பண்றது, இது வந்து எப்படி அது கரெக்டா இல்லையா, அப்புறம் வேதத்திலேயே சில வாக்கியங்கள் இதெல்லாம் சொல்றது அப்படின்னு பிரமேய அசம்பாவம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மனை பத்தி இதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்கிறது மன்னன். அப்புறம் பிரமாத்ரு அசம்பாவியம். நான் வந்து எனக்கு ஹபிச்சுவல் ப்ராப்ளம் இருக்கு. நான் பிறந்ததுலேருந்து வந்து எனக்கு வந்து ப்ராபப்ளி என்ன சொல்றதுன்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்துல வந்து எனக்கு வந்து என்னோட மைண்ட் வந்து பயங்கரமா அட்டாச் ஆகிருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் படிச்சதுக்கப்புறம் ஞானம் வந்ததுக்கப்புறம் மைண்ட் வந்து அதை திருப்பியும் வாசனையாக வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அந்த வாசனையை போகிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஸ்டிக்கல் இருந்ததுன்னா அந்த ஆப்ஸ்டிக்கலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிதித்தியாசனம்னு ஒரு வேர்டை கொடுத்துருக்கு. இப்போ படிக்கிறவா எப்படி படிக்கணும் அப்படின்னா, நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, நான் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்ற வேர்டுகளெல்லாம் போகவே இல்லை. என்ன, நான் இப்போ வந்து கிளாஸு கேட்கணும், அந்த கிளாஸில் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ அதாவது பிரமாண ஜன்யம் ஞானம், அகம் பிரம்ம மகா வாக்கியம் சொன்னீங்கன்னா நான் பிரம்மன்னு எனக்கு புரிஞ்சுக்கணும், அதுதான். இப்போ லைட் மாதிரி அது வந்து ஒரு வாக்கியம், அதை இன்டர்பிரட்லாம் பண்ணுறது கிடையாது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து 10-15 வருஷம் கிளாஸ் கேட்டுகிட்டே இருந்தார். அப்புறம் அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து கூட்டின்னு வந்தார் வண்டியில். அவர் வந்து உட்காந்த உடனே அன்றைக்கி மகா வாக்கிய கிளாஸ் நடந்தது. அந்த வந்தவருக்கு புரிஞ்சுட்டு, இந்த 10-15 வருஷம் வந்தவருக்கு புரியல இன்னும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மைண்டு ஆல்ரெடி எங்கேயோ ரெடி ஆகிடுது. அது வந்து கேட்ட உடனே பிரமாண வாக்கியத்தை கேட்ட உடனே புரிஞ்சுடுது. ஸோ அது மாதிரி எப்போ வந்து மைண்டு ரெடி ஆகும், எப்போ புரியும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால எனக்கு மைண்டு ரெடியாக இருக்கா ஆகலையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு
நம்ம என்ன சொல்கிறோம், மகா வாக்கியம் புரிஞ்சுட்டா, நான் தான் பிரம்மன்னு புரிஞ்சுட்டுனா எனக்கு வந்து பூரணத்துவம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பூரணத்துவம் அப்படின்னா என்ன, எந்த ஒரு விஷயத்துலையும் இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி ப்ராப்ளம் எனக்கு வந்து எந்த ஒரு வாண்டோ எந்த ஒரு நீடோ ஏதோவோ நான் மாறணும், ஏதோ ஒரு கதிக்கு போகணும், ஏதோ ஒருத்தரை போய் அடையணும், நான் வைகுண்டம் போகணும், கைலாசம் போகணும், எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்ற எண்ணம் ஆல் த டைம், சும்மா வந்துட்டு போகிறது இல்லை, ஆல் த டைம் எப்போ இருக்கோ அது பேர் பூர்ணத்துவம். இந்த நாலேஜினால மகா வாக்கியம் கேட்டதுனால அந்த நாலேஜ் வந்ததுனால அப்படி நான் இருந்தேன் அப்படின்னா புரிஞ்சு போட்டு அந்த சப்ஜெக்ட். அப்படி இல்லையா அப்போ அடுத்தது கீழே வரணும், எங்கே எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நான் பிரம்மன்னு தான் சொல்றது, ஆனால் எனக்கு எல்லாம் துவைத்தமாக தெரியறது. ஏன் எனக்கு துவைத்தமாக தெரியறது அப்படின்னா, நம்ம வந்து மாண்டூக்கியத்தில் வந்து என்ன சொல்கிறோம், அப்பியரன்ஸ் இருக்கும், ஆனால் அப்பியரன்ஸ் வந்து ரியாலிட்டி கிடையாது, கனவு மாதிரி அது அப்படின்னு நான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி புரிய வைக்கிறோம். அப்போ நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணுறோம், இது வேத வாக்கியத்தையே எடுத்து இன்டர்பிரேட் பண்ணுறோம், இப்படி தான் படிக்கணும் அப்படி தான் படிக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அது மாதிரி படிக்கிற பேர் மனனம். ஸோ அப்போ அந்த மனனம் படித்ததுக்கப்புறம் அப்படியே மகா வாக்கியம் சொன்னால் புரிஞ்சுட்டா அப்படின்னு பார்க்கணும். மனனம் பண்ணால் கூட எனக்கு அதெல்லாம் சொல்கிறது ஜி செப்பலான் கிளாஸ் கான் அப்படின்னு திருப்பி நான் வெளில போனால் எனக்கு திருப்பி டுவாலிட்டி தான் ரொம்ப இதாகிறது, எனக்கு வந்து அத்வைத்தம்லாம் ஒன்றும் சித்தி ஆகலை, அது புரியவே மாட்டேங்குது, கன்விக்ஷனே வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஸ்ரவணம் வந்து சாஸ்திரம் வந்து பிரமாணமாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது செக் பண்ணணும். அந்த 6 விதமான பிரமாணம் இருக்குது, அதில் சப்த பிரமாணம் ஒன்று இருக்குது, அதுதான் வேத பிரமாணம். அந்த பிரமாணம் வந்து நான் பிரமாணமாக அது வந்து ஒரு உபஜீவ பிரமாணமாக தனியாக அதுக்கு ஒரு பிரைமரி என்னால் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியறதா, வேதத்தையே வந்து நான் எப்போ பார்த்தாலும் ஸ்மரிக்க முடியறதா, வேதம் சொல்கிற விஷயத்தையே யோசிக்க முடியறதா அப்படின்னு என்னை டெஸ்ட் பண்ணிட்டு அது கூட இருக்க முடிஞ்சதுன்னா சிரவணத்தில் இருப்போம்னு அர்த்தம். அதுவே என்னால் முடியலச்சு அப்படின்னா அதுக்கு கீழே கர்மயோகம். கர்மயோகம் அப்படின்னா எனக்கு வேர்ல்டில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, எனக்கு வந்து இவன் தப்பு பண்ணிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் சரியில்லை, ஸ்பௌஸ் சரியில்லை, ஆஃபீஸ் சரியில்லை, இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா கர்மயோகமே பண்ணலான்னு அர்த்தம். கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் அந்த ஆஃபீஸ் ப்ராப்ளம்லாம் அதுவே இல்லாமல் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே தமசாக இருக்குது, அப்புறம் எனக்கு வந்து ஜெலசி இருக்குது, எனக்கு வந்து ஒருத்தனை பார்த்தா குத்தினும் போல தோணுது அப்படின்னு எனக்கு பயங்கர இதெல்லாம் இருக்குது அப்படிலாம் இருந்ததுன்னா கீழே போயிடணும், வேல்யூஸ்க்கு போயிடணும். அஹிம்சா, ஜெபம், இது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு போயிடணும். அதுக்கு மேலே கீழே போக முடியாது, அதுக்கப்புறம் அடுத்த செஞ்சு. ஸோ இதுலேருந்து ஒரு ஆள் மகா வாக்கியம் வரையும் போக முடியும். ஸோ நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம், இது மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நான் இந்த ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு என்னென்ன உபாயம்னு இதுலேயே இருக்குது, சாஸ்திரத்துலேயே இருக்குது. உங்களுக்கு கர்மயோகம் என்ன வேணும்னா ராகத்வேஷம் போகணும்னா என்ன பண்ணணும், சுதர்ப்பம் பண்ணணும். கர்மயோகம் பண்ணுறதுக்கு அது வந்து அறிவோடு பண்ணணும், கோல் இருக்கணும், ஈஸ்வரா இருக்கணும், இதெல்லாம் நம்ம கிளாஸில் கேட்குறோம். ஸோ அதை மாதிரி கர்மயோகத்தை வந்து எம்ஃபசைஸ் பண்ணி அந்த மாதிரி சமத்துவமான புத்தி நமக்கு வந்துடுதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ஸ்ரவணம் இல்லை. ஸ்ரவணம்னு போயிட்டோம்னா கர்மயோகம் முடிஞ்சிருது, எனக்கு கர்மயோகம் முடிஞ்சிருது அப்படின்னா எனக்கு வேதாந்தா கிளாஸை தவிர்த்து வேறு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி இருந்தால் தான் ஸ்ரவணமே ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். வேதாந்தா தவிர்த்து வேற எதுலையாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்ரவணமே ஒன்று ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். எனக்கு வந்து இல்லை ஜி பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், அது கல்யாணம் பண்ணுறது ஒரே டென்ஷனாக இருக்குது, அது என்ன நடக்குமோன்னு தெரில, வீடு விற்கணும் அது என்ன ஆகும்னு தெரில, அப்புறம் குழந்தை பிறக்குமோ என் பையனுக்கு அது என்ன ஆகும்னு தெரில, ஆஃபீஸ் என்ன ஆகுமோ தெரில, இதை மாதிரி எல்லா விதமான சஞ்சலமும் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். சஞ்சலமே வரக்கூடாது சொல்லலை, அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் எனக்கே தெரியாமல் எனக்கு கோவம்லாம் வருது அப்படிலாம் இருந்தது அப்படின்னா நான் ஒன்றும் ஸ்ரவணமே ஆரம்பிக்கல, வேதத்தையே நம்ம தொடலைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. இதெல்லாம் நம்ம அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப டவுனா அப்படின்னா அதெல்லாம் டவுன் கிடையாது, இதுதான் ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து 4 இயர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் படித்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயோ அப்படின்னா வேஸ்ட்டா அப்படி கிடையாது. காலேஜில் 4 இயர்ஸ் இருக்குது, இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர், இது 4th இயர். ஸோ அதை மாதிரி அதை வந்து ட்ராவல் பண்ணணும். அதனால வந்து எவ்ரி டைம் சமத்துவம் இருக்கா, வேர்ல்டு மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இல்லையா, கர்மயோகம் முடிச்சாச்சு, வேதாத்தை தவிர்த்து எனக்கு வேறு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இப்போ சிரமம் நடந்துட்டு இருக்கு, எனக்கு வந்து மாண்டூக்கிய உபநிஷத்துலாம் படிச்சுட்டுனா ரெலவெண்ட்டாக இருக்குது, புரியுறது நல்லா இருக்குது, எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா மனனம் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். எல்லாம் கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது, இவங்க என்ன ஏதோ 2 சொல்லி தெரியுறாங்க, அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நமக்கே வேர்ல்டை பார்த்துட்டுனா நிதித்தியாசனம் மைண்ட் இருக்குது, நிதித்தியாசனம் முடிஞ்சுருக்குன்னா நம்ம மைண்டுக்கு நம்ம தான் அதிகாரி. இன்னொருத்தரால் கண்டுபிடிக்க முடியாது, இன்னொருத்தரால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது,
இன்னொருத்தரால் கரெக்டாகவும் சொல்ல முடியாது. நம்ம வேறு ஏதாவது லெவலில் இருக்கும்போது அவள் வேறு ஏதாவது ஒன்றத்தை பார்ப்பா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து சாஸ்திரம்லாம் பேசிட்டு இருப்போம், கிளாஸ் ஆல் டைம் கேட்டுகிட்டே இருப்போம். ஒரே விஷயத்தை மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிடுவோம். இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, இந்த பேசிக்கு மறந்துயே இருக்குது, இவங்க என்ன கிளாஸ் கேட்குறாங்க, இவங்க என்ன அப்படியே இது பண்ணுறாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவான். அதெல்லாம் அவங்களுடைய ப்ராப்ளம், அது நம்மளோட ப்ராப்ளம். மைண்டு தான் மறக்க தான் செய்வோம், மைண்ட் எல்லாம் முன்ன பின்ன இருக்கும். அதனால தான் நம்ம பிரம்மனை கட்டி நாளையிறோம். மைண்டு கரெக்டாக இருந்ததுன்னா பிரம்மன்லாம் தேவையில்லை, மைண்டெலாம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்கும் கிளாஸுக்கும் இன்னொருத்தரை ரேட்டு பண்ணுறதுக்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. இது வந்து என்னால் படிக்க முடியறதா, வேதம் சொல்கிற மாதிரி நடந்துக்க முடியறதா, சொன்ன மாதிரி தியாகம் பண்ண முடியறதா, இதெல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஹரியோம் குருஜி. ஜென்ம நட்சத்திர வாழ்த்துக்கள். ஹரியோம்ண்ணா. நமஸ்காரம். இந்த முன்னாடி கொஸ்டினுக்கே ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின், நிதித்தியாசனம் பற்றி. நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க நிதித்தியாசனம் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்ஸ் ஒரு ஞானி கூட எப்படி ஸ்லிப் டவுன் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்லிப் டவுனும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு, இது எந்த மாதிரி ஸ்லிப் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஈவன் ஃபார் அ ஞானி? இப்போ ஸ்லிப் டவுன்ல 2 விதம் இருக்கு. அஜ்ஞானி ஸ்லிப் டவுன், ஞானி ஸ்லிப் டவுன், அது மாதிரி 2 இருக்கு. அஜ்ஞானி ஸ்லிப் டவுன்னா அவன் வந்து மனுஷனாக இருக்கிறதுலேருந்து மிருகமாக மாறுறது பேர் அஜ்ஞானி ஸ்லிப் டவுன். எனக்கு வந்து காம குரோதத்தினால என்னையே தெரியாமல் எனக்கு கோபம் வந்துடுது, நான் ரோட்டில் போகிறதுனால ஒருத்தர் அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு நெய்பர் இருக்கான், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டில் இருக்கான், அவங்ககிட்ட நான் போய் அச்சாமுச்சானே என்னையே மறந்து நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். அப்படியே என்னை இழந்து நான் அப்படியே கச்சாமுச்சானே எல்லாத்தையும் திட்டேன். அப்புறம் எனக்கு கோபம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. இதெல்லாம் அஜ்ஞானியோட ஸ்லிப் டவுன். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நிதித்தியாசனம் விஷயம்லாம் யோசிக்கவே கூடாது. இப்படிலாம் இது மாதிரிலாம் இருக்க முடியாது. ஞானியோடைய ஸ்லிப் டவுன் என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு எல்லாமே தெரியும். இது மாதிரி பூர்ணன்னு தெரியும், அப்புறம் அத்வைத்தம் தான் தெரியும், இருக்கிறது எல்லாம் தான் தெரியும். ஆனால் மைண்டு டிரான்சாக்ட் பண்ணும்போது ஸ்லிப் டவுன் ஆகும். அந்த மைண்டு டிரான்சாக்ட் ஆகும்போது ஸ்லிப் டவுன் ஆகிற போதே அவருக்கு தெரியும், மைண்ட் ஸ்லிப் டவுன் ஆகுறது, ஐ ஹேவ் டு see that the mind does not do it. இது ஒரு ஹார்மனியை நம்ம மைண்டு கெட்டுறக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் பேரலாக அந்த விருத்தியும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயத்துல போய் ஃபோக்கஸ் இல்லாமல் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிற மைண்டு மேலே ஃபோக்கஸ் இருக்கும். இதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆப்ஜெக்டிவிட்டி டிரான்சாக்ஷன் நடக்கிற போதே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் இட்ஸ் நாட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் நாட் பை த மைண்ட். அப்புறம் குயிக்காக ரெஸ்யூம் ஆகிடும். என்ன ஸ்லிப் டவுன் ஆனாலும், ஒருத்தர் திட்டாலோ இல்லை ஒருத்தர் அடிக்கலாம் சான்ஸ் இல்லை. ஞானியெல்லாம் அந்த அளவுக்குலாம் போக முடியாது. திட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு வேர்டை ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாலோ இல்லை ஏதாவது இது மாதிரி மினிமமாக ஏதாவது பண்ணிட்டாலோ அவள் இம்மீடியட்டாக அந்தர்பல்ட்டி அடிச்சு எங்கே அதை சரி பண்ணணும், என்ன பண்ணணும் ஒரு ஒரு கோஜென்ட் ஒரு விஷயத்தை எப்படி திருப்பி கொண்டு வருது அப்படிங்கிறத ஏதாவது பயங்கரமாக ஓவர் டைம் பண்ணி ஒர்க் பண்ணுவாள் இந்த சரி பண்ணுறதுல. ஸோ தட் தி ஹார்மனி டஸ் நாட் கோ. தி ஞானியோட விஷயம் என்னென்னா, அஜ்ஞானியாக இருக்கும்போது நான் ஒரு சீக்கராக இருக்கேன். ஐ நீட் சம்திங் டு பி சாட். எனக்கு ஒரு வேணும்னு இருக்கு, தேவையானது வெளில இருக்கு. ஞானிக்கு என்ன இருக்கும், வேணுங்கிற வரையும் பார்ப்பான், வேணுங்கிற பொருளையும் பார்ப்பான். ஸோ இந்த வேணுங்கிற பொருளையும் வேணாங்கிற பொருளையும் எப்படி சேர்க்கறது அப்படி அவன் தான் மைண்டையே வேணுங்கிற மைண்டாக பார்ப்பான், தேவையான ஒரு ஆப்ஜெக்டிவ் பார்ப்பான். ஸோ சீக்கர் அண்ட் ஷார்ட் வில் பி அன் ஆப்ஜெக்ட் டு ஹிம். அந்த லோகசங்கரம்னா என்ன, எல்லாத்தையும் ஹார்மோனியாக இருக்கிறது பேர் லோகசங்கரம். ஸோ அந்த சீக்கரையும் ஷார்ட்டையும் எப்போதும் சேர்த்து எப்படி ஹார்மோனியஸாக இருக்கிற போது நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான், எனக்கு, என் ஃபேமிலி, என் வீடு, என் பைசா, என்னுடைய சொத்து, இது மாதிரி எல்லாம் தாட் ப்ராசஸ் இருக்கவே இருக்காது. அது மாதிரிலாம் இல்லாமல் வெறும் டிரான்சாக்ஷனில் மட்டும் ஸ்லிப் டவுன், அஜெண்டாவே இருக்காது. ஒரு ஞானினா தெர் இஸ் நோ அஜெண்டா. அஜெண்டாவே டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் தான் மைண்டு தப்பு பண்ணோம்.
ஏதாவது ஒன்று ஸ்லிப் டவுன் பண்ணணும். ஏற்கனவே வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு, ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கு இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கில் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டோம். அதை சரியா இல்லைன்னு தெரிஞ்சிட்டுன்னா உடனே சரி பண்ணுவான். அப்புறம் அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவான். இதெல்லாம் ஒரு ஞானியோடைய விஷயம். அஞ்ஞானி அதையே சுற்றிட்டு இருப்பான். பழச பேசுவான், நீ அப்போ பண்ணியே இப்போ பண்ணியே, இதாச்சே அதாச்சே, திருப்பி ரிக்ரெட்டு, ஹர்ட்டு, கில்ட்டு, இதுலேயே சுற்றிட்டு இருப்பான். அதனால வந்து ஞானியோடைய ஸ்லிப் டவுன் இஸ் டிரான்சாக்ஷனல் டெம்பரரி ஸ்லிப் டவுன். அண்ட் ஞானி வந்து he will consider that it's a slip down of the mind. அஞ்ஞானி will consider it is a slip down of myself. அஞ்ஞானி ரிக்ரெட்லாம் பண்ணுவான். ஆனால் என்ன பண்ணுவான், ஐயா நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் ஏன் இப்படி தப்பு பண்ணேன்னா அப்படின்னு அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து, அப்புறம் நான் இந்த தப்பு நான் இப்படி பண்ணிட்டேன், இனிமேல் நான் இந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸு அப்படின்னு கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பில்டு பண்ணிட்டே இருப்பான். பழசுக்கும் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பான், புதுசாக நான் பண்ண போகிற தப்புக்கும் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருப்பான். நான் இதெல்லாம் பண்ணினா இந்த தப்புலாம் பண்ணுவேன், அந்த தப்புலாம் பண்ணினா சரிதானே அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பான். ஞானிக்கு மைண்டுக்குள்ள பேச்சு கீச்செல்லாம் இருக்காது. இந்த டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டா அடுத்த டிரான்சாக்ஷன், அதில் ஸ்லிப் டவுன் ஆச்சா, ஆமாம் ஸ்லிப் டவுன் ஆச்சு, சரி பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுனால ஓகே தப்பு தான் அடுத்தது அப்படி இருக்கும். ஸோ அதனால வந்து நிதித்தியாசனம் பண்ணுறவங்க வந்து இட்ஸ் அ ப்ராசஸ், ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஒருத்தர் வில்லுனால நான் வந்து நிதித்தியாசனம் பண்ணுறேன் இப்போ அப்படின்னு பண்ண முடியாது. படித்தது நான் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து நீ தான் இந்த பாடியும் கிடையாது, மைண்டு கிடையாது அப்படிங்கிற எண்ணம்லாம் நேச்சுரலாக வந்துகிட்டே இருக்கும். உட்காந்து அப்படியே நான் பாடி கிடையாது, மைண்டு கிடையாதுன்னு நிதித்தியாசன டைப்பில் பண்ணுறது. பட் ஞானிக்கு அந்த தாட்டும் பேக்ரவுண்டில் எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து ஸ்லிப் டவுன் மட்டும் ஆகும். ஐ ஹாவ் அ ஞானம். கேள்வி மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்தாங்க, நான் படிக்கிறேன். ஐ ஹாவ் ஞானம். ஐ நோ எனஃப் டு ஈவன் சே தட் ஐ cannot even say I am a ஞானி. This is one category. Second category is there where they have probably understood but are unwilling to accept or somehow expect something else to happen. How to deal with both these cases? Finally, do I have ஞானம் or not? இந்த வேதாந்தா படிப்புல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் புரியாமையே புரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம். அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுட்டு கூட எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா அதுவும் ப்ராப்ளம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, புரிஞ்சிருக்கு புரியல அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதோ இல்லை அதை வந்து ஒரு கொஸ்டினா கேட்கறதோ, அது வந்து ஒரு டவுட்டா இருக்கிறதோவே இல்லாம இருக்கிறது பேர் ஞானம். இப்போ ஒருத்தருக்கு யாராவது கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா புரியலன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கோ பேசவே மாட்டான். புரிஞ்சிருக்கு புரியல, எனக்கு இது வந்து ஞானி ஆயிட்டேன், ஞானியால நான் மனநம் பண்றேன், நான் சிரவணம் பண்றேன், நான் வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் உலகத்தான் எவ்வளோ இருக்கு. பட் சைலண்டா கிளாஸ் கேட்பான், புரிஞ்சுப்பா டவுட் கேட்பான். டெக்னிக்கலா நீங்க எப்படி சொல்றீங்க, ஆர்சின்றீங்க, ஓசிக்கிறீங்க, இப்போ ஆர்சி இருக்கா ஓசி இருக்கா இருக்கா, அது மாதிரி சாஸ்திரம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றது, அந்த டெக்னிக்கலா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் இந்த உபநிஷத்தை அப்படி சொல்றது, கீதாவை எப்படி சொல்றது, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது. அப்புறம் இது சொல்றது புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் வந்து ஆஃப் த லைஃப் இருக்கிற போது இந்த ஞானம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறது இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட்டு. இதெல்லாம் தான் டவுட்ஸா வரணும். நான் ஞானி ஆகிட்டேன்னா ஞானி ஆகலையா அப்படின்ற டவுட் வந்ததுன்னா ஞானி ஆகலை, கண்டிப்பா எல்லாம் ஞானி ஆகலை அப்படின்னு. அதனால வந்து அதே மாதிரி கிளாஸ் கேட்டு புரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு ஆள் வந்து எனக்கு இது புரியல, நம்ம எவ்வளோ சொன்னாலும் இதுதான் ஒன்றும் இல்லைங்க இந்த சப்ஜெக்ட்ல அப்படின்னாலும் இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சிருக்கு ஆனாலும் இப்படிதான் இருக்கு அப்படின்னா, எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதே தான் திருப்பியும் அதே கிளாஸ்ல அதே தான் திருப்பி வரும். அப்படின்னா இன்னும் புரியல இது அப்படின்னா, everything goes to Chalana Chaturthi. Chalana Chaturthi improve ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடும். அது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும்.
இந்த இன்சைடு இது இருக்கு இல்லையா, வேதத்துல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, அது வந்து சாத்ம சதுஷ்டயத்தோடைய ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து நம்மளுடைய அதாவது மைண்ட் வந்து ஏற்கனவே ரேஷனல் திங்கிங் பிராட் அப் ஐடி படிச்சோம்னா அது ப்ராப்ளம். இதெல்லாம் இருக்கிற ப்ராப்ளத்தினால அந்த கொஸ்டின்ஸ் வருது. அது ப்ராப்ளம் கிடையாது. இட் இஸ் சாதனா, ஒருத்தருக்கு இருக்கிற சாதனா அது. ஆனா இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு செல்ஃப் இருக்கிற அந்த ஐடென்டிட்டியே நான் எப்படி இருக்கேன், இப்ப இந்த டவுட் இருக்கிறது வந்து சாஸ்திரம் என்ன சொல்றது, நான் என்ன பண்ணணுங்கிறது வந்து டவுட். அது இந்த ப்ராசஸ்ல இருந்துட்டே இருக்கணும். ஆனா எப்ப பார்த்தாலும் டவுட் வந்து நான் இப்படி இருக்கேன், நான் கரெக்டா, நான் வந்து நான் வந்து தர்மவானா, நான் வந்து நானுன்னு ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துட்டே இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா சம்சாரம். அதெல்லாம் விட்டுட்டு கண்ணு திறந்து ஈஸ்வரா பகவான் அப்படின்னு பார்த்துட்டே இந்த சப்ஜெக்ட் அப்படியே படிச்சுட்டே இருந்தோம்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடும். ஸோ there will be no questions if a person ஞானி ஆகிட்டேன் ஆகலை அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வரவே வராது. இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். இப்போ வந்து சன் ரைஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு டெய்லி எது கேட்போமா, சன் ரைஸ் ஆகலையே, உதிக்குதே, சன்னு தான் சுற்றுதே, ஆனால் ஏன் உதிக்குதே இப்படி கேட்க மாட்டோம். இது புரிஞ்சுட்டு சன்னு சுற்றுது ஆனால் ரைஸ் ஆகுது அப்பியரன்ஸுக்கு தான் இருக்குது, சன்னு சுற்றலை அப்பியரன்ஸுக்கு தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிடும். டெய்லி கேட்க மாட்டோம்ல. அது மாதிரி ஞானி ஆயிட்டா அப்படின்னா வேர்ல்டு அப்பியரன்ஸு நான் தான் சத்தியம், பிரம்மன் தான் இருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்லாம் அடங்கிடும். அவ்வளோதான். Fifth question. Process of jnana, how does it happen? What are the changes one can observe in their perception of the world? Misconceptions of Sarvatma Bhava, getting emotional after jnanam, etc. See, ஒரு knowledgeable person வந்து he will be more emotional. Emotional quotient வந்து ஜாஸ்தி இருக்கும். இது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குறேன். என்னோட குருநாதரும் he is very emotional person. அப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு கிளாஸ் கேட்டேன், பூஜ்ய சாமிஜியோட கிளாஸ். அதுலேயும் அவர் என்ன சொல்றாரு, a person will become more emotional, more sensitive to worldly things once he gets knowledge அப்படிங்கிறாரு. ஏன்னா அது வரைக்கும் அவருக்கு வந்து வெறும் தன்னுடைய ஈகோவை டச் பண்ணால் மட்டும்தான் அந்த வலி இருக்கும். அந்த வலியை வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடிட்டே பெருசு பண்ணிட்டே இருப்பான். ஞானம் வந்துடுது அப்படின்னா எல்லாரோட வலியும் தன்னோட வலியா தெரியும், நிஜமாவே தெரியும். யாராவது ஒருத்தர்கிட்ட பைசா இல்லை அப்படின்னா கஷ்டப்படுவோம், யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட கல்யாணம் ஆகலைன்னா கஷ்டப்படுவோம். அவளுக்கு என்ன பண்ணலாம்னு தோணினே இருக்கும். லிட்டரலி வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டுனா. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் தான் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணுறதுக்கு தான் சர்வாத்ம பாவனா. எல்லாருடைய ஜாலியையும் தன்னுடைய ஜாலியாக கன்சிடர் பண்ணி ஜாலி பண்ணுறது வந்து நிதித்தியாசனத்தில் பண்ணுறது. ஆனால் டிரான்சாக்ஷனில் பண்ணுறது இது பண்ணுறதுலாம் மற்றவங்களுடைய ப்ராப்ளம்லாம் தன்னுடைய ப்ராப்ளமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் ஞானிக்கு ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது சத்தியமாக இருக்காது. அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஆடும்போது அழிச்சிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியுமோ சொல்யூஷனை பண்ணிவிட்டு எதுவும் பண்ண முடியல ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு அடுத்த ப்ராப்ளம் வேறு யாருக்கு என்ன ப்ராப்ளம், ஒருத்தருடைய ப்ராப்ளமா இது நம்ம ஏதாவது சொல்யூஷன் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, சரி அதுக்கு ப்ரேயர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு சரி வேறு யாருக்கா என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படியே ஒர்க் ஆகும் மைண்டு. மற்ற வாழ்க்கை என்ன வேணும் அப்படின்னு மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இது பேர் தான் சர்வாத்ம பாவனா. ஸோ அதனால a person will as though look like he is very emotional. Emotional quotient will be handled by the ஞானி. அஜ்ஞானத்தில் எமோஷனல் பர்சனாக மாறிடுவான். ஞானி வந்து எமோஷன்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணும். அழகாக குருநாதர் சுவர் நல்லா அந்த சிரிச்சுட்டே அழுதேன், ஜாலியாக இருந்துட்டே வருத்தப்பட்டேன் அப்படி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவார். அப்பா ஆனந்தமாக வருத்தப்பட்ட பாக்கிட்டு அப்படின்னு இதில் தான் ஞானி டஸ். அடுத்த ரொம்ப கிராஸ் மேட்டர் தட் மோஸ்ட் பீப்புள் ஹேவ் ட்ரபிள் வித் இஸ் ஹேண்ட்லிங் மணி.
throughout my life, I have been instructed by education and even by family that I should save for a rainy day. Save for? A rainy day. But you say I should keep giving. Should I strike a balance? Is that what you mean? Can I have an FD or not? What about retired Vidyarthis who have only limited income or no income at all or only savings left? What should their attitude be? See, first வந்து கிரகஸ்தால் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ரெண்டாக பண்ணிக்கலாம். சி கிரகஸ்தா வந்து என்ன சொல்றதுன்னா இந்த நாள், அதாவது ஃப்ரம் தி நான் சொல்றது எல்லாமே ஃப்ரம் தி நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் த வேதாந்தின் பெர்ஸ்பெக்டிவ். வேதாந்தின் எப்படி இருக்கணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ். கிரகஸ்தானா என்ன சொல்றதுன்னா இப்போ லேட்டஸ்ட் கிருஷ்ணாசனில் கூட பார்த்தோம், தானம் தவம் யஜ்யம், இது மூணும் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றது. தானம் தவம் யஜ்யம் யார் பண்றாலோ அவ கிரகஸ்தா, அது பண்ணாதவா கிரகஸ்தாலே கிடையாது. வர்ணாசிரம தர்மமே இல்லை அப்படின்னா அவளுக்கு அப்புறம் ஞானம் இல்லை. வர்ணாசிரம தர்மத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஞானம். ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து ஆசிரம தர்மத்துக்குள்ள வரணும், கிரகஸ்த ஆசிரமம். ஸோ தானம் தவம் யஜ்யம் இருக்கணும். சரி, தானம் தவம் யஜ்யம் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், டெய்லி காட்டால எழுந்து எத்தனை பேருக்கு தானம் பண்ணணும், நான் எப்படி கண்ணு மூடி உட்காந்து தவம் பண்ணணுமா, நான் வந்து இந்த மாதிரி டெய்லி ஆரஞ்சு குத்தி எங்கேயும் பண்ணணுமா, அப்படிலாம் ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் காட்டாலேருந்து சாயங்காலம் வரையும் நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் மைண்டை விட்டீங்கன்னா உங்களையே தேடி ஆளுங்க வருவாங்க. எனக்கு வந்து எனக்கு இந்த காசை கொடு, எனக்கு அந்த காசை கொடு, எனக்கு இந்த கோவிலுக்கு கொடு, எனக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸுக்கு கொடு, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடு, எனக்கு வந்து காசு கொடு அப்படின்னு யாராவது ஒன்று கேட்பாங்க. இல்லை நம்மளே யாராவது சொந்தக்காரங்களை பற்றி யோசிச்சோம்னா அவகிட்ட இது கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற எண்ணம் நமக்கே வரும். ஸோ இந்த மாதிரி டெய்லி பகவானே நமக்கு அனுப்புவோம் தானம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுதான் எல்லா நைமித்திக கர்மாஸ் இருக்குது. நமக்கு வந்து பூஜை புனஸ்காரத்துக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை யஜ்யமாக கன்வெர்ட் பண்ணணும், நித்திய நைமித்திக கர்மாவாக கன்வெர்ட் பண்ணி பண்ணணும். தவம்ங்கிறது இதே விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணுறது பேர் தவம். இது மூர்த்தியும் ஒரு பண்ணினா வந்து கிரகஸ்தா. அதனால நம்ம இங்கே வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், சோமாலியாலேயோ இல்லை வேற எங்கேயாவதோ போய் யாருடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ண முடியாது. நமக்கு சுற்றி இருக்கிற 5-10 பேரோட வாழ்வாதாரம் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கிற வேர்ல்டு. அந்த நமக்கு கொடுத்துருக்கிற வேர்ல்டுல நமக்கு வந்து இதை மாதிரி வாழ்க்கையை நான் வாழணும் பகவானேன்னு சங்கல்பம் பண்ணிட்டா அதுக்கு பகவானே ஆள் அனுப்புவான். நீங்க தவம் தானம் வைக்கணும்னா உனக்கு பகவானே அரேஞ்ச் பண்ணிடுவான். உங்களுக்கு தானம் தவம் வைக்கணும் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய புத்தி ஃப்ரீயா இருக்கணும். நம்ம ராகத்வேஷத்துல இருக்கோமா ஆள் டைம், அதனால நம்ம கிட்ட ஆள் அனுப்புறது திருப்பி விட்டுடுறோம். நம்ம ராகத்வேஷத்தை கம்மியா இருந்தோம்னா நமக்கே தெரியும், ஓ இன்னைக்கு இந்த யஜ்யம் பண்றதுக்கு, இந்த பஞ்சமா யஜ்யத்தை பண்ற இந்த ஒரு யஜ்யத்துக்காக இந்த ஆளை பகவான் நம்ம கிட்ட அமைச்சிருக்கான். ஸோ இவன் கேட்கறத நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன, அதாவது நம்ம வந்து என்ன சொல்றது, பைடன் மாதிரியும் இவன் மாதிரியும் அப்படியே மில்லியன்ஸ் ஆஃப் ஃபண்டிங்லாம் பண்ண முடியாது. நமக்கு இருக்கிறது என்ன 1000, 5000, 10,000 வாட் எவர் நமக்கு இருக்கோ அந்த காசு தான். நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னொருத்தட்ட போய் கேட்கணும். அதில் வந்து ஒரு பேரலல் தர்மம் இருக்கு. என்னன்னா கிரகஸ்தா இன்னொருத்தர்கிட்ட யாச்சகம் வாங்கக்கூடாது. இந்த தர்மம் வெரி ஸ்ட்ராங். இன்னொருத்தர்கிட்ட யாச்சகம், இன்னொருத்தர்கிட்ட பிச்சை எடுத்து வாழக்கூடாது. சன்னியாசி கிட்டேயோ பிரம்மச்சாரி கிட்டேயோ போய் பைசா கேட்கக்கூடாது கிரகஸ்தா. ஸோ அது மாதிரி கேட்காம இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளை வந்து பார்த்துக்கணும். அதுக்கு மீதி என்ன காசு இருக்கோ அந்த காசு எல்லாத்தையும் கொடுத்துடணும். அப்புறம் வேதம் சொல்றது 1/6 ஆஃப் தி இன்கம்மை நீ கொடுத்துடணும் அப்படின்னு. ஸோ 1/6 ஆஃப் தி இன்கம் வந்து நம்ம இது இப்போலேருந்து கொடுக்கணும். அப்புறம் இது வரைக்கும் நம்ம என்ன சேர்த்து வச்சிடணும். 20 வயசுலேருந்து வேலைக்கு போகிறோம், இப்போ நம்ம 45-50 வயசு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம மல்டிபிள் லேக்ஸ் மல்டிபிள் க்ரோர்ஸ் செலவு பண்ணி சேமிச்சு வச்சுருக்கோம். எப்படியோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அந்த மல்டிப்ளைடு வேல்யூ ஒன்று இருக்கு இல்லையா, அதில் 1/6 நம்ம கொடுத்துட்டோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா சாகத்துக்குள்ளே அந்த 1/6 கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து சும்மா ஒரு நம்பர்ஸ், ஒரு ஓவரால் ஐடியா. இது எல்லாம் கொடுக்கறதுக்குன்னு பகவானே ஏற்பாடு பண்ணுவான். நீங்கள் வந்து வேற எந்த ஆசிரமத்துக்கு நான் கொடுக்கறது, நான் யாருக்கு கொடுக்கறது, இவங்க வந்து நான் கொடுக்குற பைசாவை கரெக்டாக தானே செலவு பண்ணுவாங்களா, இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். நாம் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டு பகவானே நான் கொடுக்கணும், ஏதாவது நல்ல ஆள் அனுப்பிட்டு ப்ரே பண்ணணும், அவளே வருவான் ஆள். அது மாதிரி டெய்லி வந்து வி கேன் டூ இட். அதுக்கப்புறம் கிரகஸ்தா வந்து 3 விஷயமும் ஒன்றா பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த சேமிக்கிறது, ஜாலியாக செலவு பண்ணுறது,
அதுக்கப்புறம் தானம் பண்ணுறது. இது மூணுத்தையும் ஒரே ஆள் ஒரே நாளில் மாற்றி மாற்றி பண்ணணும். நான் இந்த மூணுத்தில் எதை போஸ்ட்போன் பண்ணாலும் நடக்காது. நான் வந்து இப்போ ஃபுல்லாக செலவு பண்ணிவிடுவேன், பின்னாடி காலத்தில் சேமிப்பேன்னா பணம் இருக்காது. நான் இப்போவே எல்லாத்தையும் சேமிச்சிடுவேன், பின்னாடி காலத்தில் ஒரு நாளைக்கு கொடுப்பேன் யாருக்காதுன்னா அது நடக்காது. நம்ம கொடுக்க மாட்டோம், பழகிடும் சேமிச்சு அந்த பிச்சைக்காரத்தை சேமிச்சு. அதனால என்ன பண்ணணும், ஒரே நாளையே மாற்றி மாற்றி இதை பண்ணணும். கொடுக்கணும், சேமிக்கணும், செலவும் பண்ணணும். இதை மூணுத்தையும் அவளுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்கோ, அவளுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்கோ, 1000 ரூபாய்னா 1000 இருக்கலாம், 1 கோடியாக இருந்தால் 1 கோடியாக இருக்கலாம். அது வந்து மணி நெவர் அ ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து 100 ரூபாய் வாங்கிக்கிறதுக்கும் 50 ரூபாய் வாங்கிக்கிறதுக்கும் ஆள் இருக்கா, 50 கோடி வாங்கிக்கிறதுக்கும் ஆள் இருக்கா யாச்சகமா. அதனால நமக்கு என்ன இது இருக்கோ அதுக்கு தான் நமக்கு ஆள் தேடணும். அதனால தான் நான் சொல்றேன், எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குற மாதிரி என்கிட்ட வாங்கி போகிறதுக்கு பகவானே யாருக்கிட்டையாவது எனக்கு என்ன ஆள் அனுப்பேன் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டா அது கரெக்டான ஆள் அனுப்புவான். அது வந்து டெய்லி பண்ணலாம். அப்புறம் இது வந்து கிரகஸ்தாவுக்கு. வானப்பிரஸ்தா ஆள் எனக்கு தெரிஞ்சது வானப்பிரஸ்தா ஆள் அந்த மாதிரி தெரியல. ஏன்னா வானப்பிரஸ்தா அப்படின்னாலே அவள் வேலைக்கெல்லாம் இப்போ ஆஃபீஸில் போகக்கூடாது, அது வெறும் ஜபம் பண்ணணும். ஏன்னா இப்போ தானம் தவம் யஜ்ஞம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ வானப்பிரஸ்தான்னா ஜபம் பண்ணணும், கிளாஸ் கேட்கணும். இங்கே ஜபம் பண்ணணும், கிளாஸ் கேட்கணும், பாராயணம் பண்ணணும். இது மட்டும் பண்ணுறவா இருக்கிற பேர் வானப்பிரஸ்தா. அது மாதிரி மட்டும் யாராவது இருந்தேன் அப்படின்னா, யாராவது தப்பி தவறி அப்படி யாராவது இருந்தது அப்படின்னா அவள் வந்து என்ன பண்ணணும்னா இன்கம்க்கு யோசிக்கவே கூடாது. ஏன்னா நான் இதுலேருந்து ஏதாவது ஒன்று என்ன இன்கம் பண்ணுறது, நான் ஒன்று எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறது. இது பாருங்க, கடைசி காலத்து வரைக்கும் நம்ம வந்து பகவான் நம்மளை உழைச்சுட்டே இருக்கணும். நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம வந்து உழைக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் வேற சொல்லவே இல்லை. நம்ம வானப்பிரஸ்தவம் அப்படின்னாலே இந்த 2-3 விஷயம்தான் இருக்கணும். அவங்க வந்து தன்னுடைய மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வச்சுட்டு தனக்கு கிட்ட அந்த இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, அவகிட்ட கண்ட்ரோல் இருந்ததுன்னா, அவள் சேர்த்து வச்ச பைசாலாம் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா அது மேக்சிமம் சொசைட்டிக்கு எவ்வளோ கொடுக்க முடியும், என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி வானப்பிரஸ்தாவும் இன்னைக்கு வந்து பழைய வர்ணாசிரம தர்மம்லாம் இல்லாததுனால வானப்பிரஸ்தாவை யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்லை இப்பெல்லாம். அதனால வானப்பிரஸ்தா சேஃப்டியாக வச்சுக்கிறதுலாம் தப்பே கிடையாது. எனக்கு வந்து எப்படி போட்டு வச்சுக்கணும், அவனுடைய பைசாவை எடுத்து அவன் சம்பாதிக்கணும். அவனுக்கு பையன் பொண்ணுலாம் யாரும் இப்போ காப்பாற்றுறதில்லை. அதனால அவங்களே எப்படி போட்டு வச்சுட்டு அவங்களே உஷாராக இருக்கிறது உச்சிதம். அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும் அப்படிங்கிறது இப்பவே எழுதி கொடுத்துருவாங்க. முதல்ல செத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து லீகல் ஆக வச்சுன்னு அலையக்கூடாது. அந்த கஷ்டத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கக்கூடாது. இப்பவே இந்த சொத்து உங்களுக்கு அப்படின்னு எழுதி வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா அதை லிக்விடாக வச்சுட்டு அவங்க என்ன மினிமமாக. அப்போ அந்த வானப்பிரஸ்தாவுக்கு வந்து வாழ்ந்து இருக்கக்கூடாது, ஷாப்பிங் சுற்றக்கூடாது. வானப்பிரஸ்தா ஒன்லி ஜபம் பாராயணம் இது. அப்படி பண்ணலைன்னா வானப்பிரஸ்தா இல்லை அப்படின்னா கிரகஸ்தான் அர்த்தம். கிரகஸ்தான தானம் தவம் எங்கேயும் பண்ணணும் அப்படின்னா அவன் சம்பாதிக்கணும். இதுதான் வேதம் சொல்றது. அதனால நம்ம டிசைட் பண்றது இல்லை. இதுதான் வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதை மாதிரி வாழணும்னா இதுதான் தான் ஐடியா. ஸோ எப்படி போடுறதுல தப்பு இல்லை, பைசா சேர்த்துக்கிறதுல தப்பு இல்லை, இது வச்சு தப்பு இல்லை. மினிமம் என்னை சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறேன்னா, என்னோட சர்வைகளுக்கு வச்சுக்கிறேன்னா, மீதி எல்லாமே சொசைட்டிக்கு கொடுக்குறேன்னா, என் பையனும் சொசைட்டியும் ஒன்றா தெரியணும். இதெல்லாம் பாருங்க, என் கடமை முடிஞ்சிருத்து நான் எல்லாத்தையும் என் பையன்கிட்ட கொடுத்துட்டு ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படி இருக்க முடியாது. என் பையன்கிட்டையும் கொடுக்கணும், ஆனால் சொசைட்டியில் அதுலேருந்து ஒரு மேஜர் போர்ஷன் கொடுத்துடணும். அது அப்படி இருந்ததுன்னா வேதாந்த். அது அதெல்லாம் இப்போ எங்கள் ஆட்டுக்கார் சேர்த்து வச்சார், எங்கள் பாட்டனாருடைய சேர்த்து அப்படியே என்னோட பசங்களுக்கு போய் அப்படியே என் பேரனுக்கு போய் அப்படியே அப்படின்னா அது வந்து ஸ்டாலின், உதயநிதி, அது இன்பநிதி கதை. அது இல்லாமல் சொசைட்டியும் என் பையனும் என் பொண்ணும் எனக்கு ஒன்றா தெரியணும் அப்படின்னா உடனே சொசைட்டி பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கோம். நம்ம பையனுக்கு மேக்சிமம் பண்ணலாம். ஒரு ஒரு நமக்கே தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு உணர்வு. இது வந்து ஒரு நம்பர்ஸ் வச்சு சொல்றது இல்லை. என்கிட்ட ஒரு கோடி இருக்கு, நான் பக்கத்து வீட்டுக்கு 30 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன், என் பையனுக்கு 50 லட்சம், அப்படி கிடையாது. நமக்கே தெரியும், நமக்கு ஒரு உணர்வு இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன பண்ண முடியும். நம்மளுடைய மைண்டு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா. இப்போ ஒருத்தருக்கு வந்து எனக்கு மைண்டு பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, நான் ஏற்கனவே பல தர்மம் பண்ணிட்டேன், பல தானம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் பண்ணிட்டேன், இப்போ என்கிட்ட பைசா இருக்கு, நான் பையனுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ வந்து இல்லை நான் வந்து பையன் கஷ்டப்பட்டு இருப்பான், பணம் இல்லை, நான் ஊருக்கு தான் பணம், பக்கத்து வீட்டுக்கு தான் பணம் கொடுப்பேன். என் பையன் பாருங்க வேதாந்தா சொல்லிச்சு, தேகாத்ம புத்தி இருக்கக்கூடாது, என் பையன் கிடையாது, பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கும், அப்படியும் கிடையாது. அப்படின்னா அப்படியே அப்படிமே போயிடக்கூடாது. பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜுடிஷியலா நமக்கு தெரியும், வேதம் இல்லாம எல்லாருக்கும் பண்ண முடியாது. இதுவே எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, எப்ப வந்து என்னோட பணம் என்னோடது,
என்னோட பணம் என் பையனுக்கு, என்னோட பையனும் என் பொண்ணுக்கு அப்படி இருக்கும். அப்பெல்லாம் சம்சாரம் இருக்கும். இது வந்து நீங்களே வந்து கணக்கு போட்டுக்கலாம். அப்போ வந்து எப்போ பார்த்தாலும் மைண்டு லிமிட்டடாக இருக்கும், எக்ஸ்பேண்டடாக இருக்காது. ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஆகுமோ, ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோன்ற பயம் இருக்கும். இந்த பணம் எந்த கிடையாது, பகவான் எங்கே வேணால் போட்டோன்னு டிசைட் பண்ணிவிடுங்க. எப்போதுமே பயம் இருக்காது. அந்த பணம் இருந்தாலும் ஒன்றா தான் இருக்கும், இல்லைனாலும் ஒன்றா இருக்காது, ஒன்றா தான் இருக்கும். ஸோ எவ்வளோ குறுகி பார்க்குறோமோ, எவ்வளோலாம் எந்துன்னு பார்க்குறோமோ, என் பையன் என்னோட ரிலேட்டிவ்ஸ்ன்னு பார்க்குறோமோ, அப்போது பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கன்க்ளூஷன் என்னென்னா, தானம் தவம் யஜ்யம் கிரகஸ்தாலுக்கு, பாராயணம் ஜபம் கிளாஸ் வந்து வானப்பிரஸ்தாலுக்கு. வானப்பிரஸ்தார்னா இது 3 தான் பண்ணணும், வேலைக்கு போகக்கூடாது. தானம் தவம் யஜ்யம் பண்ணுறது வேலையை விட்டு சுற்றக்கூடாது. என்னண்ணா நான் தள்ளி வச்சுக்கலாம். இல்லை தள்ளி வச்சுக்கலாம். ஹரி ஓம். ஹரி ஓம். One of the introductions, Rangaji mentioned about you, that you know how to get that pass mark in Vedanta. Please share with us that minimum pass mark for us to achieve that. நைஸ் கொஸ்டின் இது. இது என்னென்னா, வேதாந்தத்துக்கு உள்ளே வந்துட்டோன்னா இப்போ வந்து நிறைய, அதாவது நம்ம பரம்பரையிலையும் சரி வெளிலையும் சரி, there are lot of things are there. சான்ஸ்கிரிட் படிக்கலாம், வியாக்கரணம் படிக்கலாம், கார்த்தால இது ஆன்லைனில் வந்து ராமாயணம் சேன் பண்ணலாம், எது என்ன வேணாலும் பண்ணலாம், நிறைய இருக்குது. இதில் என்ன பெரிய பியூட்டினா, நம்மளுடைய மைண்டுக்கு ஏதாவது ஒன்று அட்ராக்ட் ஆகிடும். வேதாந்தா கிளாஸ்லேயே இப்போ வந்து ஆர்ஜவம், அஹிம்சா, சாந்தி, இது அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், மீதி இடத்துல வீக்காக இருக்கும். நம்ம எது ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அந்த கிளாஸை திருப்பி கேட்போம், நம்மளே தட்டிப்போம், ஆகா நான் சூப்பர் அப்படின்னு. அது மாதிரி வேதாந்தா படிக்கிறம்போது வியாக்கரணம், இது அப்புறம் என்ன கிராமரு, சான்ஸ்கிரிட்டு, அதுக்கப்புறம் வந்து பயங்கர வெஸ்டர்னுடைய இதெல்லாத்தையும் எடுத்து போடுறது, இதை மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் எதையாவது ஒன்று மைண்டு ஃபிக்ஸ் ஆகி தாத்பரியத்தை விட்டுரும், மகா வாக்கியத்தை விட்டுரும், நான் பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு மீதி எல்லாம் சுற்றும் கடைசி வரைக்கும் புரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருக்கும். நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா, அப்புறம் எதை பற்றி பேசினாலும் நம்மளால் பேச முடியும், அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நமக்கே ஒன்று எழுதி வச்சுருப்போம், நம்ம வந்து பயங்கரமாக இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி எவனுமே அனலைஸ், அது மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் நம்மளே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். இது எல்லா ஆப்ஸ்டக்கிள். நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, இது சம்சாரம்னு சொல்கிறாங்க, சம்சாரம்னா ஃப்ரீடம்ன்றாங்க. ஃப்ரீடம்னா தட் ஐ எம் நாட் பவுண்டு. நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு பாண்டேஜ் இருக்குது. நான் என்னை வந்து எதிர் சின்னதாக நினச்சிக்கிறேன், இல்லைன்னா என்னை பெருசாக நினச்சிக்கிறேன். எனக்கு வந்து ஒன்று இந்த மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு ஏதோ ஒன்று ஆணும் போல் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாது அப்படின்னு சொல்கிறதே சாஸ்திரம். அது எப்படி நான் அச்சீவ் பண்ணுறது, இது மட்டும்தான் ஃபோக்கஸ். அப்போ அதுக்கு உபநிஷத் படிக்கணும், மகா வாக்கியம் படிக்கணும், அதுக்கு சாதன சதுஷ்டயம் வேணும், அதுக்கு ஸ்ரத்தா வேணும், குரு சொல்கிறத கேட்கணும். இவ்வளோ தான் இருக்குது மொத்த இதுவே. அதனால இதுக்குள்ளேயே நான் ட்ராவல் பண்ணேன். இப்போ சொன்னார் இல்லையா குருஜி, இப்போ குருஜி அப்படின்னா குருஜி அந்த வேர்டுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா அடிமையாக இருக்கணும்னு அர்த்தம். லிட்டரலி அடிமையாக இருக்கணும். நான் அப்படி தான் இருந்தேன், இப்போவும் அப்படி தான் இருப்பேன். அவர் என்ன சொன்னாலும் லிட்டரலி அடிமை. நீ இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்கல, இப்போ லாவண்யாச்சி இந்த டேபிள் எல்லாம் இது பண்ணிவிட்டு உங்கள் பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுத்துருங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கன்னா கொடுத்துடணும். அந்த இப்போ இந்த படத்தை சிவாஜி படத்தில் வந்து கையெழுத்து போட்டால அது மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துடணும். அதை மாதிரி மனப்பான்மை எனக்கு இருக்கா? இப்போ கொடுத்துடணுன்னா இப்போ கேட்க போகிறது இல்லை, எந்த குருவும் கேட்க மாட்டான். அது மாதிரி மனப்பான்மை நிஜமாக இருக்கா எனக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு தான் தெரியும். எனக்கு அந்த மனப்பான்மை இருந்தது. இப்போ ஒரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். அவர் வந்து நான் வந்து கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கிலாம் பாமா வீடெல்லாம் கட்டேன் ஒரு வாரத்தில். அப்போ வந்து ஏதோ ஆசிரம கிஷம்லாம் தேவைப்பட்டது. அப்போ திடீர்னு 2 பேரும் பேசியிருந்தோம், ஏதோ இந்த வீடு ஏதோ வாங்கின்னு போய் நானே பெரிய அப்போ நிறைய லோன் அப்படியே அதை தாண்டி ஒரு 50 லட்சம் ரூபாய் அதுலேருந்து ஏதாவது வரும் அப்படின்னா அதை அப்படியே கொடுத்துடலாமா, எதை கொடுத்துடலாம் அவருக்கு அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் மைண்டு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, என்ன சொல்கிறதுனா அந்த குருவுடைய கிரேஸ் வந்து பயங்கரமாக வேலை பண்ணும்.
நம்ம வந்து எப்போ எதையும் கொடுக்கறதுக்கும் எதையும் விடுறதுக்கும் ரெடியாக இருப்போமோ அப்போ கிரேஸ் பயங்கரமாக வேலை பண்ணணும். இது மேலே பெரிய ட்ரஸ்ட் இருக்கணும், இப்படி நடக்கும் அப்படின்னு. நீ எனக்கு குருநாதர் சொல்லி நீ கொடுத்துட்டே இருப்பா, வந்துட்டே இருக்கும். ஆனால் வரணும்னு கொடுத்தா கூட வராது, நீ வந்து எனக்கு வரணும்னு கொடுத்தீங்கன்னா வராது அப்படின்னு முன்னாடி சொன்னார். அது மாதிரி எனக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிச்சைக்கார புத்தி இல்லாமல் வேதம் சொல்றது செய்கிறேன், குருனா என்ன சொன்னாலும் செய்வேன். அப்புறம் சாஸ்திரம் படித்தேன்னா எனக்கு வந்து இந்த ஃப்ரீடம் கிடைக்கும். இது அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ, எங்கே கூப்பிட்றாங்களோ, எப்போ கூப்பிட்றாங்களோ, எப்படி அடிக்கிறாங்களோ, எப்படி திட்டுறாங்களோ, இது வந்து இதெல்லாம் என் ஃபேமிலி, நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பர்சனு. இப்போ என் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மேட்டர்லாம் எங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு பர்சன். எங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து உங்ககிட்ட சொல்லுவோம், அப்போ நீங்கள் அதுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு ப்ராப்ளம் வரும் திருப்பியும். அது மாதிரி இந்த சைக்காலஜியோ இந்த அது மாதிரி கிடையாது. இது வேதாந்தா லைஃப் இது டிஸ்கஷன் எல்லாம் ஒன்றா போகணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் மைண்ட் ஆப்ரேஷன், ஈகோ ஆப்ரேஷன். ஸோ ஈகோ ஹர்ட் ஆகாமல் வேதாந்தம் படிச்சேன்னா அது வேலைக்கே ஆகாது. நான் படித்தேன், நான் அப்படியே படித்தேன்னா அதுக்கப்புறம் தத்துவபோதம் படித்தேன்னா, ஆத்மபோதம் படித்தேன்னா, மாண்டூக்கியம் படித்தேன்னா அப்படியே எனக்கு மகாவாக்கியம் புரிஞ்சுட்டு நான் அப்படின்ற எந்த சிஷனும் இருந்ததா சரித்திரம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சங்கரனே போயிருந்தா கூட அவரு கோவிந்த பாதர் ஏதாவது நான் கேள்வி கேட்டிருப்பாரு, திட்டிருப்பாரு, ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஸோ ஈகோ ஹர்ட், அகங்காரம் ஹர்ட் ஆகிறது ஆத்மாவை வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி. ஏன்னா அகங்காரம் தான் இல்லையே, ரெண்டு ஒரு சித்தாந்தம் தானே. எதை வந்து நிந்தனை பண்றோமோ அது வந்து நம்ம நரிஷ் பண்ண போறது இல்லை, கரெக்டா? அப்ப எது நம்ம இல்லையோ அதை வந்து ஹர்ட் பண்ணணும். அதனால அகங்காரம் ஹர்ட் ஆச்சுன்னா அதை நம்ம அலோவ் பண்ணோம்னா, குரு சாஸ்திரம் குரு சொல்றதை கேட்டுட்டே இருந்தோம்னா, கிளாஸ் கேம்ப் கட்டடிக்காம வந்துட்டே இருந்தோம்னா இந்த சாஸ்திரம் 40 மார்க் வந்து சீக்கிரமா வாங்கிடும். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்றது உங்களுக்கு புரியாது. நீங்க சொல்றீங்க ஜி, உங்களுக்கு என்னுடைய ஷூஸ்ல இருந்தா தான் ஜி தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு தோணலாம். அப்படி சொல்ல சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்ல வச்சு கேட்டுருந்தோம். நானும் அப்படிதான் எனக்கு குருநாதர் கிட்ட பயங்கர ரெசிஸ்ட்லாம் பண்ணுவேன். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா அவர் சொல்றதை கேட்டுருவேன். அது மாதிரி நீ கேம்புக்கு கிளாஸ் பண்ணி விட்டா என்னால் வர முடியாது ஜி, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பேரனை பார்த்துக்கணும், எனக்கு குட்டி எத்த வேணா சொல்லுங்க, ஆனால் அன்னைக்கு கேம்புக்கு இருந்தாலும் அங்கே வந்துடணும். அதை மாதிரி மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா 40 மார்க் ஈஸியாக வாங்கிடுங்க. 40 போடும். அப்ப 40 மார்க் வாங்கி புரிஞ்சா போதும். அதே புரிஞ்சுதான், அதான் பியூட்டி. அதுல ஏற்கனவே இந்த கேள்வி நான் இப்போ கேட்க போகிறது வந்து ஏற்கனவே பல கேள்விக்கு பதில் சொல்லும்போதே அதில் பாதி ஆன்சர் வந்துடுது. இருந்தாலும் டு இன்ஃபோர்ஸ் தட் ஃபர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்கள்கிட்ட இதை மறுபடியும் ஃப்ரம் பாரமார்த்திக வியூ பாயிண்ட் இன் ஆத்மா ஐ எம் அசங்ககா, ஐ எம் ஆத்மா, ஐ எம் அசங்ககா, ஐ எம் நிர்குணகா அப்படின்னு நம்ம சொல்லி. பட் ஐ ஆல்சோ ஹவ் ரோல் டு பிளே இன் விவகாரிகா ஆங்கிள். ஐ லாட் டு டிரான்சாக்ட் வித் த வேர்ல்டு அப்படின்னு. How do I manage my Vyavaharika roles when it contradicts with my Paramarthika Swarupa? அதாவது என்ன சொல்றதுன்னா, நான் சின்ன பையனா இருந்தேன், குழந்தையா இருந்தேன், பலூன்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அது வந்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிராஜுவேட் ஆகி நான் வந்து பலூன்லாம் வச்சு யாராவது விளையாடுவாங்க, வயசாகிடுச்சு நமக்கு அப்படின்ற எண்ணம் நமக்கே வந்திருக்கும். சொல்லியும் கொடுத்துருப்பா, இது மாதிரி டாய்ஸ் வச்சு விளையாடுறது, பலூன் வச்சு விளையாடுறது, இந்த விவகாரம்லாம் நான் வந்து என்னுடைய பால்ய விஷயத்தில் பண்ணிட்டு இருந்தேன். வயசானோடனே அறிவு வந்த உடனே அதுலேருந்து கிராஜுவேட் ஆகி இப்படி வந்துட்டேன். இப்போது இந்த மாதிரி வயசாகி இது மாதிரி இருக்கும்போது ஒரு குழந்தை பலூன் வச்சுட்டு இப்படி வந்தது அப்படின்னா நான் பெரியவன் ஆகிட்டேன். இந்த பலூனுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த பலூனை வச்சுன்னு நீ இப்போ விளையாடுறீங்க, அது வந்து இட் இஸ் ஆல் வெரி சைல்டிஷ் அப்படி இப்படிலாம் யோசிக்க மாட்டோம். நம்மளும் பலூனோட ஜாலியாக குழந்தையோட விளையாடணும். அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடணும். அதுக்கப்புறமா வந்து அந்த பலூனை குழந்தைங்க எப்படி சீக்கிரமாக அனுப்புறதுன்னு பார்ப்போம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போவோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த குழந்தையும் பலூன் ரொம்ப நாள் விளையாட முடியாது, அது அங்கே இங்கே தூக்கி போடணும்,
எதையாவது வந்து கூட நம்ம சுத்த முடியாது வயசானது. அதனால என்ன பண்ணுவோம், சீக்கிரமா அந்த பலூன் குழந்தையும் அனுப்புறதுக்கு பார்ப்போம். யாரை கையிலேயே கொடுக்கறதுக்கு பார்ப்போம். பார்த்துக்கோ அந்த குழந்தை பலூன் நல்லா இருக்கு அப்படின்னு கொடுக்கறதுக்கு பார்ப்போம். அந்த மாதிரி அறிவு வந்ததுக்கு அப்புறம் அவன் டிரான்சாக்ஷனை பண்ற மாதிரி பண்ணிட்டு வெளில வந்துடணும். எனக்கு வந்து நான் ஞானி ஆயிட்டேன், எனக்கு டியூட்டி இருக்கு. ஞானிக்கு ஏற்ற டியூட்டி, பிரம்மனுக்கு ஏற்ற டியூட்டி ரைட்டா. பிரம்மனுக்கு ஒண்ணுமே கிடையாது, அது நிர்குணம். அசங்கம்னா நிர்குணம்னு அர்த்தம். அதுக்கு குணமே கிடையாது அப்படின்னா ஏது அதுக்கு சொந்தக்காரங்க? எதுவுமே கிடையாது. அதனால ஒரு பர்டிகுலர் பாடி மைண்டில் அத்தியாசத்தினால ஐடென்டிஃபிகேஷன் ஆயிருக்கு. அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு அந்த குழந்தைக்கு பலூனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுப்போமோ அந்த ஸ்டேட்டஸ் தான் அறிவில் கொடுக்கணும். ஆனால் வெளி உலகத்துக்கு அந்த பலூன் அதெல்லாம் அந்த குழந்தைகிட்ட போயிருப்பார், நான் பெரியவன் ஆகிட்டேன் உனக்காக தானே விளையாடுறேன் சொல்ல மாட்டோம். கூட அழகாக விளையாடுவோம், சீக்கிரமாக அதை பேக் பண்ணிடுவோம். அடுத்த குழந்தை வந்து அடுத்த குழந்தை கிட்ட திருப்பி அதே மாதிரி விளையாடுவோம், சீக்கிரமாக பேக். எவ்வளோ குழந்தை வந்தாலும் இதையே அடிக்கணும் பண்ணுவோம். எந்த குழந்தைகிட்டையும் போய் நான் பெரியவன் ஆகிட்டேன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நான் யாருக்கிட்டையுமே நான் படம் நடத்திக்கா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். வியாபாரிக்காக ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்கும், அவ்வளோதான். எனக்கு டியூட்டி இருக்கு அப்படின்னா உங்க பாரமார்த்திக்கு புரியலன்னு அர்த்தம். அப்போ வியாபாரத்திலேயே பர்சனாவே இருக்கும்னு அர்த்தம். வியாபாரிகத்தை ஹேண்டில் பண்ணலை, வியாபாரிக்காவே இருக்கும்னு அர்த்தம். அக்னியா இருக்கும்னு அர்த்தம். அக்னியா இருக்கிற ஆளுக்கு எல்லாமே இருக்கு, டியூட்டி இருக்கு, பகவான் இருக்கார், பூஜை பண்ணணும், இது எல்லாமே சத்தியமா பண்ணணும். ஏன்னா நான் பாரமார்த்திக்கு போகணுங்கிறதுக்காக. எனக்கு ஞானம் ஆயிடுது புரிஞ்சுட்டு அப்படின்னா தட் இஸ் அ நேச்சுரல் ஈவெண்ட். வேர்ல்டு வில் பிகம் அ ஃபன். இட் இஸ் பலூன். அதை வந்து சங்கரர் வந்து காக்க வந்து அப்படின்னு அது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ல நமக்கு அது காக்க விஷயம்னு சொல்றாரு. இன்னொரு கான்டெக்ட்ல அது வந்து பலூன் சின்ன பசங்க விஷயம். இப்போ வந்து ரேபிட் ஃபயர், சிங் ஒன் லைன் ஆன்சர், குவிக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி, ஷார்ட் ஆன்சர், உங்களோட பஞ்ச். அதுக்காக ஹூ ஆர் யூ? I am Ram Gopal. Most important qualification for a sadhaka according to you? Most important Qualification for a sadhaka. Shraddha. Who is a Sishya? A person who has got Shraddha. What is the highest experiential happiness for you? This question answer. Question answer. Experiential happiness in the question answer sessions. Work life balance, what does it mean? For whom? Not for you, for us in which For a Vedantin அப்படினா for a Vedantin. Life is Vedanta, work is sadhana. Beautiful. Your Guruji. About my Guruji. Amma. One line. He is none other than Brahman. Our Guruji. He is also none other than Brahman, Ishvara to all. Karma Yoga. Most important sadhana for anyone. Your favorite text and what it gave you clarity. Initially it was Saddarshanam. It gave me the knowledge that Ahankara is an object. Then it was advanced text like Naishkarmya Vichara Sagara, where it explained to me the whole concept of Maya and how world is nothing but Brahman. Pujya Swamiji. A person without which the word Brahmana does not have a meaning today. Okay, rapid fire.
எல்லாமே 6 தான். ஃபோட்டோஸ் சில இது பண்ணுறோம், அதை பார்த்துட்டு அதை பற்றின உங்களோட மெமரிஸோ இல்லை உங்களோட ஒப்பீனியன். ரைட், இந்த லைட் ஆஃப் பண்ணுமா விகாஸ்? இந்த லைட் சுபுஜி, இந்த லைட் ஆஃப். எல்லாருமே கியூரியஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யாருன்னு. இவர் பேர் வந்து நிக்கில் காந்தி. சினிமாலாம் வரும் இல்லையா, அதாவது பார்க்காமலே லவ் பண்ணது அப்படின்னு. அவன் நான் இது ஒரு இவரை பார்த்ததில்லை, இவர்கிட்ட பேசினதில்லை. ஆனால் ஒன்லி பை இமெயில் அண்ட் ஒன்லி பை சேட்டை நான் என்னோடய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தேன்னா கூட இவருடைய பிளாக் ஒன்று இருக்குது விசார சாகரில், அதுலேருந்து நிறையா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவேன். ஸோ இவர் வந்து கிரேட் பர்சன் who has learnt Shastra from Paramartha Swamiji in Sanskrit. He lives in Canada. எனக்கு நிறைய டவுட்டை கிளியர் பண்ணிடுவார். அதாவது எனக்கு கொஞ்சம் பெரிய இம்பார்ட்டண்ட் டவுட் இருந்தது என்ன அப்படின்னா, புண்ணியம், அந்த அந்த புண்ணியமும் நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நிஷ்காம கர்மான்றோம் பண்ணாதான் புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனி கர்மா தட்டிக்கும் புண்ணியம், அந்த புண்ணியம் தான் சித்த சுத்தியை கொடுக்கறது. இந்த கர்மா தான் புண்ணியம் கொடுத்தே ஆகணும்ல. அப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து மோட்சம் தான் கோல் அப்படின்னா எனக்கு அந்த இன்டென்ட்டே இல்லை, ஒரு மெட்டீரியல் இன்டென்ட்டே இல்லை அப்படின்னா அது எப்படி நடக்கும் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ நீ நிஷ்காம கர்மா பண்ணா கூட புண்ணியம் தான் கிடைக்கிறது, அந்த புண்ணியம் வந்து ஒரு சித்த சுத்தியை கொடுக்கறது அப்படின்ற இதெல்லாம் எனக்கு வந்து கிளாரிட்டி எல்லாம் எனக்கு ரொம்ப கொடுத்தவர். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஒன்லி இமெயில் அண்ட் திஸ் திங் அண்ட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ ஆஃப் லேட்டு நான் எனக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை, நான் நிறைய கொஸ்டின் கேட்டேன். வெரி கிரேட், அதாவது ரொம்ப என்ன சொல்றதுன்னா படித்த பர்சன், ரொம்ப விஷயம் தெரிஞ்ச பர்சன். எங்க எடுத்தது? கேம்ப் ரிஷிகேஷ் கேம்ப். ரிஷிகேஷ் கேம்ப் ஃபர்ஸ்ட் ரிஷிகேஷ் ட்ரிப். அண்ட் சாத்விகா வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ தானே உடம்பு சரியா, இது ஹீட்டு ஜாஸ்தி, உடம்பும் சரியாகாம இருந்தது உங்கள் குருஜிக்கு. கையில் விஷயம் படித்தோம். அண்ட் 2010 மாலா சித்தி பின்னாடி இருக்கிறது. அப்படி பாக்குறாங்க, நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சவங்க கொஞ்சம் சேர்ந்துருக்காங்க. ஒழுங்கா எல்லாரும் கூட ஒழுங்கா இருக்காங்களா பார்க்கலாம். கன்னியாகுமரி நினைக்கிறேன், கரெக்டா? கன்னியாகுமரி பிரசிட் ஆஃபீஸ். நான் இங்க வந்து ஒரு பயங்கரமா சண்டை போட்டிருக்கேன். தக்ஷிணம் கீழே சூரியபிரியா ஜி குருஜி. இன்னும் மேலே போனா ரங்காஜி மேலே டாப் லெஃப்ட் யமுனேஷ். யமுனேஷ்
இந்த ரைட்ல வாசு ஸ்ரீதர்ஜி ரைட்ல. ரைட் கடைசியில் கீழே வந்து லக்ஷ்மண், கீழே இருக்கிறது லக்ஷ்மண் ஒருத்தர் இப்போ துபாயில் இருக்கார். ஒன் ஆஃப் தி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பிரசன்னா. நீங்கள் இப்போ நம்ம ரங்காஜி, வாசுஜி, பிரியாஜி, வனிதாஜி தான் கிளாஸ். இப்போ நம்ம ஆர்ஷபோதினி அந்த இவ இருக்காது யூஎஸ்ல வந்தவர். ஆமா, வேகமா வந்து வேகமா போயிட்டா. வனிதாஜிங்களா? எஸ்எஸ்வி டெம்பிள் இதான் முதல்ல, அதாவது உபநிஷத்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் குருஜிக்கு யூனிஃபார்ம். அதுக்கு முன்னாடி நார்மல் அதுல வந்து இந்த கீழே பண்ணுவோம். அந்த பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு டிஷர்ட், அவர் வந்து கோபம் நாராயணன் மாமாங்க. அவர் வந்து கிரேட் பர்சன். அவர் வந்து அல்லாமல் நல்லதான் வந்து நமக்கு படி இந்த சாஸ்திர பிரவர்த்திக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம வந்து சரி சரி நல்லா பண்ணலாம் அப்படின்னு. அவன் தான் ராமனா, எங்களோட இன்டர்வியூ செஷன் இதோட முடியறது. நீங்கள் உங்களோட இது ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வித்யார்த்திஸ்லாம் எங்களோட கிராட்டிடியூடை கன்வே பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கணும். ஓகே, சரி. எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, வெரி வெரி ஹாப்பி மூமெண்ட். அதாவது இப்போலாம் வந்து 25ஆவது யாரும் பண்ணுறோம். இப்போ இது வந்து எனக்கு ஓவர் பிகாஸ் வெரி டிவைன் பூஜை விஷயம் அதெல்லாம். அப்புறம் இந்த பாத பூஜைலாம் எனக்கு ஃபஸ்ட்டு டைம். ஸோ அது நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. அதுதான் சொன்னேன். அது வந்து பாவனா இஸ் எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு சதாசிவா. அதனால் இட்ஸ் நாட் ஃபார் அ பர்சன், இட் இஸ் ஃபார் வேதா அப்படின்ற பாவனா எல்லாருக்குமே இருக்கணும். அந்த பாவனை எனக்கும் இருக்கணும், எனக்கு இருந்தது. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் என்ன சொல்கிறது, குருஜியை இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி அதில் ஒரு தனி சார் ஹாப்பி, பர்சனல் ஹாப்பினஸ். ஹவு என்னது என்ன சொல்கிறது, அதர் தேன் திஸ் திங், ஹவு வாட் ஹஸ்பண்ட் வில் லைக் தி மோஸ்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தனி இது. அது கூட அவளையும் யார் யார் ஒர்க் பண்ணாலும் அவளுடைய கோஆர்டினேட் பண்ணி பண்ணது வந்து ஒரு கிவ்ஸ் மீ a lot of happiness. அதுக்கப்புறம் ஓவராலாக ஜென்ரலாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, இங்கே இந்த கொஸ்டின் ஆன்சரில் சொன்ன மாதிரி தான். அதாவது நமக்கு வந்து நார்மலாக பர்சனாக இருக்கலாமா அப்படின்னா நார்மல் பர்சனாக இருக்கலாம். வேதா வந்து நீங்கள் வேதாந்தம் படித்தே ஆகணும், நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சே ஆகணும் அப்படின்லாம் வற்புறுத்தலை. வேதம் என்ன சொல்றதுன்னா, இப்படிலாம் இருந்தால் இப்படி, இப்படிலாம் இருந்தால் இப்படி அப்படின்னு வந்து இட் இஸ் கிவிங் யூ ஒன்லி இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட சொல்ல முடியாது. இட் சேஸ் திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் வாட் திஸ் இஸ். இப்போ நம்ம ஒரு நார்மல் பர்சனாக இருக்கோம் அப்படின்னா என்ன பேசிக்காக எப்படி, அதாவது எப்படி கேட்கலாம், அப்படி பேசிக்காக அதெல்லாம் விட்டுருங்கச்சி, நான் நிம்மதியாக வாழணும், அதுக்கு ஏதாவது ஒரு பேசிக் விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சாஸ்திரம்லாம் வேண்டாம். பேசிக்காக நல்லா குடும்பத்தில் நல்லா இருந்துட்டு வெளில அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா 2 விஷயம் ஃபாலோ பண்ணால் போகணும். ஒன்று வந்து இந்த ஈகோ இருக்குல்ல, நான் வந்து ஐ வாண்ட் டு ப்ரூவ் தட் ஐ எம் கிரேட் டு தி ஸ்பவுஸ் ஆஃப் தி சொசைட்டி, அதை வந்து டைல்யூட் பண்ணணும் அவேர்னஸோட. அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன காரியம் ஆகணும் பாரு, காரியம் பெருசாக வீரியம் பெருசானா காரியம் பெருசாக இருக்கணும். அதனால வந்து அந்த மைல்டு ஈகோ அந்த விஷயத்தெல்லாம் டைல்யூட் பண்ணிடணும்.
அப்புறம் காசு செலவு பண்ணுறதுல அஞ்சக்கூடாது அப்படின்னா நமக்கு இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்ன யார் யாருக்கு எது மினிமம் தேவையோ அதெல்லாம் அப்படி இப்படி கொடுத்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இது மட்டும் 2 இருந்ததுன்னா சாதாரண வாழ்க்கையே வந்து ரொம்ப நிம்மதியாக வாழலாம். இது 2த்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்கும். இதோட இன்னொரு கூட அடிஷ்னல் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னா மற்றவாளுடைய ஃப்ரீடமில் தலையிடுறது. இந்த ஒருத்தருடைய ஃப்ரீடமில் தலையிடுறது மாதிரி ஒரு சம்சாரம் எதுவுமே கிடையாது. அவளுக்கும் சம்சாரத்தை கொடுக்குறோம், நம்மளும் சம்சாரியாக மாறிடுறோம். ஆஸ் லாங் அட் இஸ் வித் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தர்மா இதெல்லாம் இருந்ததுன்னா அவளுக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அவள் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிடணும். என்னம்மா எனக்கு பிடிச்சது தான் அவள் பண்ணணும்னு எங்கே நம்ம கொண்டு நம்மளுடைய மைண்டை சொல்லுறோமோ அங்கெல்லாம் வந்து சம்சாரா வில் ப்ராப்பர். ஸோ இப்போ வந்து மற்றவாளுக்கு அப்படின்னா யாருமே ஐடியாவே கொடுக்கக்கூடாதா? மற்றவாளை வந்து எதுவுமே சொல்லாமல் நான் மட்டும் வேண்டாம் அது ஒரு செல்ஃபிஷ் வாழ்க்கையாக இருக்காதா அப்படின்னா அப்படி சொல்லலை. சாஸ்திரம் வந்து மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறது, மற்ற வாழ்க்கையில் குறுக்கிடுன்னு சொல்லலை. 2த்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பர்சன் வந்து ஹெல்ப் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஹெல்ப் வேணும்னு அவள் தேவைப்படாது, அவள் யோசிக்கணும். ஹெல்ப் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்புறம் நமக்கு ஹெல்ப் கொடுக்கறதுக்கு நமக்கு அதுக்கு யோக்கியத்தை இருக்கணும். இந்த 3 இருந்தால் தான் நம்ம இன்னொருத்தருக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும். கரெக்டு தானே? இந்த 3த்துல எது இல்லைனாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த 3 விஷயமுமே தெரியாமல் இன்னொருத்தரோட வாழ்க்கையில் போய் நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணுன்னு நம்ம எங்கெல்லாம் தலையை விடுறோமோ, ஸ்பௌஸ்லேருந்து அந்த ஃப்ளாட் சொசைட்டி வரைக்கும் நம்ம ஐடியா கொடுக்குறோம்ல, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். இது எல்லாம் சம்சாரத்தை கொடுக்கும். இதெல்லாம் இல்லாமல் தான் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய வந்து எனர்ஜி கிடைக்கும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் விட்டணும். பால்காரங்களை சண்டை போடுறது, ஆட்டோக்காரங்களோட சண்டை போடுறது, இன்னொருத்தருடைய கொடியில் துணியை ஊற்றிட்டான்னு யோசிக்கிறது, அப்புறம் லிஃப்ட்டு வந்து இப்படி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டே டு டே லைஃப்ல இதில் தான் வந்து ஒரு 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 ஹாஃப் அ டே நம்ம மைண்டை வந்து ஆக்குபை பண்ணிட்டோம், ஒன்றுமே இல்லாமல். இதெல்லாம் அவேர்னஸோட சின்ன சின்ன விஷயம்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே பாதி வந்து முக்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும். பெரிய ப்ராப்ளமே இருக்காது. இது வந்து வித்தவுட் வேதாந்தா சாதாரணமாக வாழறதுக்கான டிப்ஸு. இல்லை ஜி நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும், எனக்கு வேதாந்தா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே தான் வந்து பகவான், ஈஸ்வரா, கர்மயோகம் இந்த மேட்டர்லாம் வருது. அப்போ வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு ஸ்டெப் இன் டு தி நெக்ஸ்ட் லெவல் கால்டு ஈஸ்வரா. எல்லாத்தையும் எப்படி வந்து ஒரு டிவினைஸ் பண்ணி பார்க்குறது, டிவினிட்டியோட பார்க்குறது. எந்த விஷயம் பண்ணுறாலும் அது எந்த யஜ்யத்தில் செய்கிறது, அந்த யஜ்யம் நான் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு வந்து எங்கே ஈஸ்வராவை கொண்டு வரேமோ அங்கே ஃபியரும் இன்செக்யூரிட்டியும் குறையும். இப்போ நான் முதல்ல சொன்னதில் வந்து ஃபியர் இன்செக்யூரிட்டிலாம் கிடையாது. அது வந்து நான் என்னக்கிட்டே புலம்பாமல் இருக்கிறதுக்காக, என் மைண்டை வந்து இன்னொருத்தர் வந்து ஆக்குப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்காக, அந்த காம குரோத லோபம்லாம் ரொம்ப இல்லாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப கிராஸு, ரொம்ப பேசிக் விஷயம். ஈஸ்வராவை டச் பண்ணோம்னா டெம்பரரியாக இன்செக்யூரிட்டி அண்ட் ஃபியர் வந்து இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய சப்போர்ட் நமக்குள்ளே எப்போதுமே இருக்கார், பகவான் இருக்கார் அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சரி விடு பகவான் பார்த்துக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஒரு வேதாந்தன் தன்னுடைய மைண்டை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பகவானுடைய ஸ்ட்ரென்த்து வந்து கண்டிப்பாக வேணும். அப்போ பகவான்கிட்ட வந்து எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடு பிச்சை எடுக்கக்கூடாது. அவருக்கு வந்து பகவானுக்கு வந்து தான் கிட்ட வந்து இதை கூட அதை கொடுன்னு கேட்குறா அதை வந்து அவ்வளோவா பிடிக்காது. அவர்கிட்ட தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே கொடுத்த விஷயத்த ஒருத்தன் யார் வந்து பிளெஸ்ஸிங்காக கன்சிடர் பண்ணுறானோ அவனை தான் பிடிக்கும். ஒரு அப்பா அம்மாவே இருக்கா, சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டா, இதெல்லாத்தையும் கொடுத்தா, அதுக்கப்புறமும் அந்த பசங்க வந்து எனக்கு வந்து இதை கொடு, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடுன்னு கேட்டால் அப்பா அம்மா என்ன யோசிப்பா? ஏற்கனவே உனக்கு கொடுத்துருக்கேனே, உனக்கு ஏதாவது இருக்கா, என்ன கொடுத்ததை என்னைக்காவது ஒரு நாள் யோசிக்கிறியா நீ? இதே தானே பகவான் யோசிப்பார். பகவான் மாயா சஹிதா ஈஸ்வரா, இது தானே அதுக்கு மைண்ட் இருக்குல்ல, பெரிய மைண்டு, அப்படி தானே யோசிக்கும். அதனால வந்து பகவான் கிட்ட போய் பிச்சை எடுக்காம கொடுத்த விஷயத்தை வந்து பிளெஸ்ஸிங்காக கன்வெர்ட் பண்ணி அவரை ஸ்ட்ரென்த்தாக எங்கே வந்து நம்ம ட்ரா பண்ணுறோமோ அப்போ இந்த மினிமம் டெம்பரரி இன்செக்யூரிட்டி, டெம்பரரி ஃபியர் அது வந்து போயிட்டு வரும். பயம் வரும், பகவானை கூப்பிடுவோம், ஃபியர் கொஞ்ச நேரம் போகும், திருப்பியும் பயம் வரும், திருப்பியும் பகவானை கூப்பிடுவோம், திருப்பியும் ஃபியர் வரும். இது போயிட்டே இருக்கும்.
எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி பயந்து வந்து இது மாதிரி வந்துலாம் போகக்கூடாது, எனக்கு டோட்டலாக பயமே இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பமே ஆகுது. அப்போ வந்து பிரமாணா மேக்ஸ், அப்போ தான் வேதம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸே இருக்குது. அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸே இருக்குது. இப்போ அந்த வேதத்துக்கிட்ட வந்து நம்ம எனக்கு வந்து இந்த பர்மனெண்ட்டாக எனக்கு இந்த ஃபியர் இன்செக்யூரிட்டிலாம் இல்லாமல் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு மைண்டை கொடு அப்படின்னு, அது சம்சாரம்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, சம்சாரத்துக்கு நிவர்த்தி தான் மோட்சம். சம்சாரத்துக்கு நிவர்த்தி தான் மோட்சமே தவிர்த்து என்னுடைய ப்ராப்ளத்துக்கு நிவர்த்தி மோட்சம் கிடையாது. இதை நான் பல தடவை சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு காசு பணமோ வீட்டில் போன ப்ராப்ளமோ இல்லை எந்த ப்ராப்ளத்துக்கும் சாஸ்திரம் ஹெல்ப்பே பண்ணாது. சம்சாரத்துக்கு மட்டும்தான் மோட்சம். சம்சாரம் என்னோட அஜ்ஞானம்னு தெரியணும். இவங்களுக்கு தான் வேதம் உபனிஷத்து இதெல்லாம் வேலிடிட்டியே ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 90% இந்த ஸ்டடியில் நம்மளை எக்யூப் பண்ணுறோம். என்ன எக்யூப் பண்ணுறோம்? நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சம்சாரம் அப்படின்னு ரைஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலி என்ன கர்மயோகம்னா என்ன, சாதன சதுஷ்டயம்னா என்ன, எனக்கு வந்து என்னுடைய சம்சாரம் அஜ்ஞானம்னு தெரியல, என்னுடைய சம்சாரம் ப்ராப்ளமாக தெரியுது. இவன் கொடுத்துட்டா ப்ராப்ளம் சரியாயிடும், அவன் கொடுத்துட்டா ப்ராப்ளம் சரியாயிடும், இது வந்துட்டா ப்ராப்ளம் சரியாயிடும்னு ஒரு ப்ராப்ளத்துக்குன்னு ஒரு வச்சுக்கோ இல்லையா மைண்டில். அதை வந்து குவாலிஃபை பண்ணி சம்சாரம் அப்படின்னு எடுத்துன்னு போகிறதுக்கு தான் இந்த சாதன சதுஷ்டயமே. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது சம்சாரம்னு நம்மளை வந்து கனெக்ட் பண்ணி அது வந்து ஞானத்தினால தான் கிடைக்கும். அது வந்து குருக்கிட்ட தான் இருக்குது. இதுதான் பிரமாணம் அப்படின்னு போகிறது வந்து ஞானத்துக்கான மோட்சத்துக்கான விஷயம். ஸோ அதனால் நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம வந்து ஆடி நடிக்கன்மையாக எங்கள் அப்பா இருந்தார், ஏதோ படித்தார் போனார் செத்து போயிட்டார், நானும் ஏதோ இருக்கேன் அப்படி விட்டு செத்து போகிறேன் விட்டுருங்கச்சி அப்படின்னா, இந்த ஈகோ பைசா விஷயம் மற்றவா விஷயத்துல எல்லாம் தலையிடாமல் அப்படியே இருந்துட்டு தர்மமான விஷயத்தை இருந்துட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும் பூஜை பண்ணிட்டு, தேவையில்லாத போது நம்ம பாட்டுக்கு நம்ம ஈகோவில் இருந்துட்டு ஜாலியாக செத்து போயிடலாம். இந்த ஃபியரு இன்செக்யூரிட்டி எல்லாம் எனக்கு வந்து அப்பப்பாவது அட்லீஸ்ட் போட்டு வந்துது. எப்போ பார்த்தாலும் இருக்குது எனக்கு, எப்போவோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா ஈஸ்வராவை பர்மனெண்ட்டாக எப்போதுமே அவரை ஞாபகத்தில் வச்சுட்டு அவரை வந்து ஆராதிச்சுட்டு அவர்கிட்ட வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படி இருக்கலாம். எனக்கு மோட்சம் வேணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா அது வந்து இட்ஸ் அ டஃப் பார்த்து. அப்போது வந்து ராகத்வேஷம்னு ஒன்று இருக்குது, அது அடிச்சுட்டே இருக்கணும். ஈகோ வந்து ஹர்ட் ஆகும், அது தரணும். அப்புறம் அடிமையாக இருக்க தெரியணும், மற்றவங்க சொல்கிற பேச்சை குரு சொல்கிற பேச்சை கேட்க தெரியணும், அது வழியாக நடக்க தெரியணும். என்னுடைய ப்ராப்ளம் வந்து வேதத்துக்கு தெரியாது, என்னோடய ப்ராப்ளம் குருவுக்கு தெரியாது. அப்புறம் நான் இதை முடிச்சுட்டு அப்புறமா அங்கே வந்துடுறேன். அப்புறம் இது இல்லாமல் எனக்கு ஆப்ஸ்டக்கிள், இதை தாண்டிட்டேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கிறேன். இது வரைக்கும் தான் எனக்கு வேலை, அப்புறமா நான் ஃப்ரீ ஆகிடுவேன். இவங்கெல்லாம் ஃப்ரீயாக வேலையெல்லாம் விட்டுட்டு வருவாரா, பிரம்மன் காத்துட்டு வரணுமா, குரு பிரம்மன்லாம் அப்படின்னு நமக்கு ஒன்று நினைப்பு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே நான் அதை முன்னாடியே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் முதல்ல போன பிரவம் கேம்பும் போது எனக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட் சைன் போட வேண்டியிருந்தது ஹைதராபாத்தில் போய். அப்போ நான் சைன் பண்ணுன்ற என் குருநாதர்கிட்ட, ப்ராஜெக்ட் 1 கோடி ரூபா சுவாமிஜி ப்ராஜெக்ட், வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்ல அந்த காசெல்லாம், ஜென்மத்திலே நான் பார்ப்பேன்னு தெரியாது, நான் போய் கையெழுத்து போடணும், சைன் பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஓ பிரம்மனந்த 1 கோடி கிடைக்கிறியா அப்படின்னு கேட்டார் ஃபஸ்ட்டு கேள்வி. நான் என்ன உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன தெரியல, எனக்கு அப்பெல்லாம் தெரியாது, ஒன்றுமே தெரியல, எனக்கு 1 கோடி தான் கண்ணில் தெரியுது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை அப்படின்னாரு ஃபைனலாக. ஆனால் நான் என்ன சொன்னேன், கன்க்ளூஷன் வந்து அவர் என்ன சொன்னாரோ கேட்டேன், அப்படியே விட்டு போனேன். அப்புறம் 10 நாள் கழிச்சு வந்தேன், உலகம் அப்படியே தான் இருந்தது, ப்ராஜெக்ட் அப்படியே தான் இருந்தது. அப்புறம் ஒய்ஃபு பேரன் சொத்து ஒன்றுமே ஆகாது. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நம்மளை வேணும், நமக்கு எல்லாருக்கும் சொந்தக்காரங்க யாரும் கட்டெல்லாம் பண்ணி விட மாட்டாங்க. நம்ம வந்து எங்கேயாவது எங்கள் சித்தப்பா பொண்ணு எனக்கு டைவர்ஸ் பண்ணிட்டான் அப்படிலாம் கிடையாது. போயிட்டு வந்தால் அப்புறம் ஒரு இந்த காது குத்தலுக்கு வரலையா, அடுத்த காது குத்தலுக்கு திருப்பி கூப்பிடுவாங்க, நம்ம திருப்பி போய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் திஸ் நாலேஜ் அண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஒன் டைம். இப்போ ஒரு 4-8 நாள் உபநிஷத்து நடக்குது, ஒரு இதில் ஒரு உபநிஷத்து படிக்கிறோம்னா பொங்க வேண்டாமோ, படிக்கணும் வரணும் போகணும் அப்படின்னுலாம். அதெல்லாம் ஜூனியர்ஸுக்கு இது சீனியர்ஸுக்கு நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் இப்போ கிளாஸுக்கு இப்போ வந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அந்த உள்ளேருந்து அந்த துடிப்பு இருக்கணும்.
இதெல்லாம் இது என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியும். இப்போ வந்து நமக்கு வந்து இது சாஸ்திரம்லாம் கேட்டோமா, இதை நமக்கே தான் புரிஞ்சுட்டா, இதை நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோமா, அப்புறம் வந்து என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாச்சு, நான் கிளாஸ்லேயே தான் இருப்பேன்ச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிவிடுவோமா, அதுக்கப்புறமா கேம்ப் எல்லாம் வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணிடுது. இதுமாதிரி எதுவுமே ஒர்க் ஆகாது. கேம்ப்பு கிளாஸு உங்களுக்கு வந்து எனக்கு தேவையில்லை, அது எனக்கு வேதம் தேவையில்லை, எனக்கு ஈஸ்வரா தேவையில்லைன்னு உங்களுக்கே அறிவு வர வரைக்கும் மகனே செத்து என்ன ஆனாலும் சரி இது கிளாஸும் கேம்பும் அட்டன் பண்ணியே தான் இருக்கும். அது ஒன்று தான் இதுக்கு ஒரே வழி. சொந்தமாக டிசிஷன் எடுக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் குரு கிட்ட கேட்டு என்கிட்ட கேட்டு டிசைட் பண்ணணும். அது வந்து குருகிட்ட கேட்கக்கூடாது. அப்படி கேட்டு டிசைட் பண்ணலாம். இந்த ஞானம் மோட்சத்துக்கு ஏதாவது அவர் சொன்ன மாதிரி நான் இருந்தேன். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து நான் இருந்ததுனால, அவர் கூடயே இருந்ததுனால, அவர் படித்ததுனால, இதெல்லாம் பண்ணதுனால அந்த கன்விக்ஷனோட சொல்கிறேன். இது வந்து என்னை போஸ்ட் பண்ணிக்கிறதோ இதுவோ கிடையாது. பட் இது வந்து நடக்கும். எனக்கு புரிஞ்சிருக்குன்னா அது சத்தியமாக எல்லாருக்கும் புரியும். இது ஒன்று தான் ப்ரூஃப். நான் திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோ இது மாமியார் இருக்கா, நான் கல்யாணம் போது எப்படி இருப்பேன் அவ்வளோ யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த பையன் இப்போ இப்படி பேசுகிறான் அப்படின்னு கூட யோசனை வரலாம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, என்னை விட்னஸாக இருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு ரகுஜிக்கு தெரியும். நிறைய பேர் இருக்கா. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி மென்டல் மெச்சூரிட்டி. தெர் இஸ் நத்திங் தட் மேஜிக்கோ எதுவோ ஆகலை. சாஸ்திரத்தை பிடிச்சிட்டு குருவை பிடிச்சோம்னா மேஜிக் வில் ஹேப்பன். ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் நல்லா அதை அலோவ் பண்ணுவோம். இந்த ஜென்மத்திலேயே படித்து பிடிச்சிடணும். இப்போ சொன்ன மாதிரி லைஃப் ஒர்க்கு லைஃப் பேலன்ஸ், லைஃபு வேதாந்தா, ஒர்க்கு சாதனா, இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுவேன். ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.